அடுத்ததாக இந்த மாதிரி மனநோய்கள் வந்த உடனே அது பணத்தினால் வர்ற மனநோயாக இருக்கட்டும், ஹிஸ்டீரியாவாக இருக்கட்டும், அல்லது கடனால் வரக்கூடிய மனநோயாக இருக்கட்டும், குடும்ப வாழ்க்கையினால் வரக்கூடிய மனநோயாக இருக்கட்டும், அல்லது இந்த லவ் மேட்டரில் வரக்கூடிய மனநோயாக இருக்கட்டும், அல்லது பரீட்சையில் தோல்வி அடையக்கூடிய மனநோயாக இருக்கட்டும், இந்த மாதிரி நோய்கள் வரும் பொழுது ஒரு விதமான நிலைக்கு மனுஷன் தள்ளப்படுறான். என்ன தள்ளப்படுறான்? இதுக்கு நம்ம என்ன செய்கிறது? அவன் விடுபடத்தான் நினைக்கிறான். எல்லா மனுஷனும் மனநோயாளியாக இருக்கிறவன் என்ன செய்கிறான்? அதை விடுபடத்தான் நினைக்கிறான். விடுபட நினைக்கிறதுக்கு வழி தெரியாமல் என்ன செய்கிறான்னு கேட்டால், நம்ம செத்துருவோம். இதுவும் ஒரு வகையான மனநோய் தான். தற்கொலை செய்யணும்னு நினைக்கிறான்ல, அதாவது பரீட்சையில் தோல்வி, மாணவன் தற்கொலை, ஆசிரியர் திட்டினார், மாணவி தற்கொலை, ஆசிரியர் திட்டினா மாணவி தற்கொலையாம், பரீட்சையில் மார்க் 2 மார்க் கம்மியாக வாங்கினா மாணவன் தற்கொலை, காதலனோட சேர முடியவில்லை, காதலி தற்கொலை, குடும்பத்தார் எதிர்ப்பு கல்யாணத்துக்கு, காதலர்கள் தற்கொலை, கள்ள காதலர்கள் தற்கொலை, கடன் தொல்லையால் தற்கொலை. எதுக்கு தான் தற்கொலைன்னு கணக்கு இல்லாமல் என்ன செய்கிறது? தற்கொலை செய்ய. அதாவது இதுக்கு தீர்வு என்ன? நான் குழப்பமாக இருக்கிறேன், நான் வாழ முடியாது, செத்துறது நல்லது அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வர்றானே. ஏன்னா செத்தா இப்படி செத்த நீ இருப்பியா? இப்போ சாதாரண விஷயம் என்னது? தீர்வுன்னு சொன்னால் நீ இருந்து அதை வெற்றி கண்டால் தான் அதுக்கு ஒரு தீர்வாக இருக்கும். இதுவே கிறுக்கனாக இருக்கான். அந்த தற்கொலை செய்வதை எதை காட்டுதுன்னு சொன்னால் இவன் லூசுங்கிறத, முழு லூசுங்கிறத காட்டுகிறது. அப்போ நீ ஒரு பிரச்சனை வறுமையானால் பிரச்சனை இல்லாதவன் எவன் இருக்கிறான்? ஒரு ஆளுக்கு ஒருத்தன் தற்கொலைக்கு ஒருத்தன் செத்துருக்கிறான், அதுக்காக சாவுறதா இருந்தால் நம்மளாம் எத்தனை தடவை சாவணும்? இந்த மாதிரி பொது வாழ்க்கையில் இருக்கிற நாங்கள்லாம் சாவுறோம் 100 தடவை 200 தடவை 1000 தடவை சாவணுமே. அவ்வளவு பிரச்சனை சந்திக்கிறோம் ஒவ்வொருத்தரும். ஒவ்வொருவரும் இந்த தாவாவில் களத்தில் இருக்கிறீங்க, பிரச்சாரம் பண்ணுறீங்க, நம்மளாம் சந்திக்கிறதெல்லாம் பார்த்தா இவங்க ஒரு சும்மா அற்பமானதுக்கு போய் உசுரை விட்டுறானே. இதுக்காக வேண்டி நம்ம சாவுறதா இருந்தால் இப்போ எல்லாருமே சாவணும். சொல்ல போனால் இவனுக்கு இல்லை மாதிரி பிரச்சனை எல்லாருக்கும் தானே இருக்குன்னு 700 கோடி பேரும் இப்போ தற்கொலை தான் பண்ணணும். இவன் செய்வது சரின்னு ஏற்றுக்கொண்டோமே. ஆனால் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கத்தான் செய்கிறது. பிரச்சனை இல்லாத ஒரு மனிதன் கிடையாது என்பதை ஆரம்பத்தில் விளக்கி விட்டோம். அப்போ இந்த மாதிரியான ஒரு தற்கொலை செய்யக்கூடிய ஒரு நிலைமைக்கு வரும் பொழுது அதுக்கும் இஸ்லாம் அழகான தீர்வு தருகிறது. எந்த மாதிரி உங்களுக்கு மனக்குழப்பம் வந்தாலும், எந்த ஒரு வேதனைகள் வந்தாலும், துன்பு நோய்க்காக கூட தற்கொலை பண்ணிடுவான். சில ஆட்களுக்கு என்ன செய்யணும், உனக்கு கேன்சர்னு சொல்லிடுவாங்களா, ஏற்றுட்டு போராடு, கட்டுப்படுத்தி அந்த வேதனையை தாங்கி கொண்டு என்ன செய்ய, அதுக்கும் நன்மை இருக்கா இல்லையா? ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஒரு துன்பு முள்ளு குத்துனா கூட அதுக்கும் எல்லா இடத்துல என்ன இருக்குது, கூலி இருக்கிறது. அந்த மாதிரிலாம் நினைத்து கொண்டு ஒரு ஆதரப்படுத்தி கொள்ளாமல் வைத்த வலியால் ஒரு இளம்பெண் தற்கொலைன்னு போடுறாங்க. வைத்த வலிக்கு தற்கொலை பண்ணணுமா? வைத்த வலிக்கான்னு சாவணுமா? அப்போ இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் பொழுது காரணம் என்னென்னு கேட்டால், அவங்களுக்கு இந்த தற்கொலை முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம்களே தற்கொலை கம்மியாக செய்கிறார்கள். மற்ற சமுதாயத்தோட குறைவாக இருந்தாலும் செய்யலைன்னு சொல்ல முடியாது, செய்கிறார்கள். அப்போ இந்த தற்கொலையை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் எந்த மாதிரியான ஒரு நிலை சொல்லுகிறது என்பதை ஆழமாக நீங்கள் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். ஒருவன் முஸ்லீமாக இருக்கிறான், அவன்கிட்ட என்ன மாதிரி தப்பு இருந்தாலும் அவன் எங்கே போயிடுவான்? கடைசியில் சொர்க்கத்துக்கு போயிடுவான். அல்ல மன்னிச்சுட்டாண்டா ஆரம்பத்தில் கூட போயிடுவான். ஒரு முஸ்லீமாக இருக்கான், ஒரு அமலுமே இல்லை, ஒரு நல்லதுமே இல்லை, ஈமான் கரெக்டாக இருக்கிறது, ஏகத்துவத்தில் நம்ப வேண்டிய 6 விஷயங்களையும் கரெக்டாக நம்பி விடுகிறான். அவனை அல்லாஹ் மன்னிக்கவும் செய்யலாம். மன்னிச்சுட்டா எடுத்தெடுப்பில் சொர்க்கத்துக்கு அனுப்பலாம், அனுப்பிடுவான். மன்னிக்கலைன்னு சொன்னால் கூட அதுக்குரிய தண்டனையை கொடுத்து விட்டு கடைசியிலாவது சொர்க்கத்துக்கு கண்டிப்பாக போயிடுவான். ஈமான் மட்டும் இருக்குமே, ஆனால் கடைசியிலாவது என்ன செய்வான்? சொர்க்கத்துக்கு போய்விடுவான். அந்த மாதிரியான ஒரு சமுதாயத்தில் நம்ம இருக்கிறோம். ஆனால் தற்கொலை செஞ்சிட்டான்னு சொன்னால் அவன் மூமினாக இருந்தாலும் அவனுடைய நிலைமை என்னன்னு கேட்டால் நிரந்தரமாக இருப்பான். நரகத்தில் எப்படி இருப்பானா? நிரந்தரமாக இருப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. எப்படி சொல்கிறாங்கன்னு கேட்டால், மன் தரத்தா மின் ஜபலின், பல வகையான தற்கொலை இந்த காலத்தில் வேறு முறை, தூக்கு போட்டு சாவுறது, மருந்து குடிச்சிட்டு சாவுறது, அரளி வரை அரைச்சி குடிச்சு சாவுறது, இந்த மாதிரி ஒரு டைப்பாக சாவுறாங்க. இப்போ அந்த காலத்தில் இந்த மாதிரிலாம் மருந்துகள்லாம் ஊசிலாம் மூட்டை பூசி தான் கிடைச்சா இல்லை. அதனால் அந்த காலத்தில் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், மலையில் ஏறி உருண்டு சாவுறது. யார் ஒருத்தன் மலை உச்சியில் ஏறி அதிலிருந்து கீழே உருண்டு குதித்து தன்னைத்தானே அதுவும் செய்கிறாங்க. இப்போ கொடைக்கானலில் போனால் சூசைட் பாயிண்ட்னு வச்சுருக்காங்க, தற்கொலை பாயிண்ட் பேர் வச்சுருக்காங்க பாருங்களேன். கொடைக்கானலில் ஊட்டிலையா? கொடைக்கானலில் தானே, 2லையும் இருக்குது. அப்போ 2லையுமே சூசைட் பாயிண்ட், அதாவது தற்கொலை. அரசாங்கம் கூட கிறுக்கு போயிடலாம் இருப்பான், அது பேர் வைக்கலாம். அப்படி சூசைட் பாயிண்ட்னு வச்சா அங்கே போய் சாப்பிடாதுன்னு அர்த்தம். அப்போ அந்த மாதிரி பேர் வச்சுருக்கிறாங்க. அப்போ அந்த மலை உச்சியில் ஏறி அங்கேருந்து குதிச்சா ஆள் அவுட்டுங்கிறதுக்கான பேர் வைக்கிறாங்க. அப்படி வைக்கக்கூடாது. அந்த மாதிரிலாம் வைத்திருக்கிற காட்சி அப்பவும் இருக்கிறதுனால அப்பவும் இருந்திருக்கிறது. அப்போ யார் ஒருத்தன் மேலேருந்து உருண்டு கீழே விழுந்து குதித்து செத்து விடுகிறானோ அவன் நரகத்தில் இதே மாதிரி என்ன செய்வான்? மேலேருந்து தள்ளி தள்ளி அவனுக்கு தண்டனை என்னன்னு கேட்டால், அவன் நரகத்தில் மேலே தூக்குறது, ஒத்துன்னு கீழே நெருப்பில் விழுவுறது, வெந்துட்டுன்னு மரம் தூக்குறது, மரத்துக்கு போடுறது, இதே மாதிரி அவனை தூக்கி போட்டுட்டே இருப்பாங்களா. இவனுக்கு வேதனை என்னன்னு கேட்டால்,
நரகத்தில் இருப்பான். எத்தனை நாளைக்கு இப்படி இருப்பான்னு கேட்டால் ஹாலிதன் முஹல்லதன் ஃபிஹா அபதா, அதிலே என்றென்றும் நிரந்தரமாக. ஹாலிதண்டால் நிரந்தரமாகன்னு அர்த்தம், முஹல்லதண்டால் நிரந்தரமாகன்னு அர்த்தம், அபதன் என்று சொன்னால் நிரந்தரமாகன்னு அர்த்தம். 3 வார்த்தையை போடுறாங்க. அதாவது நிரந்தரமாக இருப்பான் என்பதை என்ன செய்கிறாங்க, 3 வார்த்தைக்கு ஒரே அர்த்தம் தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 போட்டால் என்ன அர்த்தம், உறுதி கன்ஃபார்மா, நிரந்தரமாக என்றென்றும் காலாகாலத்துக்கும் 3 அர்த்தம்னு செஞ்சுக்கிடுவோம். 3 சொல்கிறோன்னு வைங்களேன், என்றென்றும் காலாகாலத்துக்கும் நிரந்தரமாக அவன் நரகத்தில் இருப்பான். நரகத்தில் இதே மாதிரி மேலேருந்து உயரமான இடத்த அவனுக்குன்னு தயார் பண்ணி குதிச்சியில் இந்தா குதி, நரகத்தில் குதி, மர தூக்கி மேலே கொண்டு வச்சு மர குதி. இவனுக்குரிய தண்டனை என்ன, காலகாலம். இப்படியான ஒரு கொடும் தண்டனை தற்கொலை செய்தவனுக்கு காத்திருக்கிறது. எந்த ஒரு துன்பம் வந்தாலும் இந்த முடிவை எடுத்தேன்னு சொன்னால் நீ அல்லாவை நம்புறதுக்கு பயனில்லை, ரசூலை நம்புனதுக்கு பயனில்லை, இவ்வளோ நாளாக தொழுதுக்கு பயனில்லை, இவ்வளோ நாள் நோன்பு வச்சதுக்கு நன்மை இல்லை, தான தர்மங்கள் எவ்வளோ பண்ணியிருப்பா அதுக்கு பயன் இல்லை, செஞ்ச எல்லாம் அழிஞ்சா தானே அது நிரந்தரத்துக்கு போக முடியும். நிரந்தரமாக இருப்பான்டால என்ன அர்த்தம், செஞ்சிருக்கிற எல்லா அமலும் வீணா போச்சு, ஈமான் உள்பட. அப்போ ஈமானை கூட அழித்து விடக்கூடிய ஒரு விஷமாக எது இருக்கிறது, இந்த தற்கொலை இருக்கிறது. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, மன் தஹஸ்ஸா சம்மன், யார் ஒருத்தன் விஷத்தை குடித்து கொண்டு ஒரு தற்கொலை செய்கிறானோ அவனுடைய அல்லாஹ் என்ன செய்வான்னு கேட்டால், அவன் கையில் ஒரு விஷத்தை கொண்டு கொடுத்து அங்கே நரகத்தில் குடிச்சிக்கிட்டு நரகத்தில் வெந்துக்கிட்டு குடிக்க சொல்லுவான்ல. இந்த குடி இதுதானே குடிச்ச, இந்த குடி எங்கே இருந்துக்கிட்டு நரகத்தில் நெருப்பில் வெந்து கொண்டு நீ விஷத்தையும் குடி என்று என்ன செய்வான். அது உள்ள அது ஒரு வேலையும் செய்யும், உள்ளுக்கு போய் வெளியில் நரக வேதனை, உள்ளுக்குள்ளே விஷத்தை குடிக்கிறதுனால உள்ள கூடுதல் வேதனை, ரெட்ட தண்டனை அவனுக்கு அனுபவிக்குமானான். இவனும் ஹாலிதன் முஹல்லதன் ஃபிஹா அபதா, இவனும் என்றென்றும் நிரந்தரமாக எக்காரணம் ஒன்று தற்கொலை என்ன வரவே கூடாது. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மன் கத்தல நஃப்ஸஹு பி ஹதீதத்தின், ஒரு இரும்பு ஆயுதத்தை கொண்டு தன்னை, இரும்பு ஆயுதம்னா வாள் கத்தி ஏதாவது குத்திக்கிட்டு என்ன செய்யறான், அவனை தற்கொலை செய்து கொண்டானேயானால் அவன் கையில் அந்த கத்தியை வாழையை கொடுத்து இந்த குத்துதான், இதனை குத்து நரகத்தில் குத்து, நரகத்தில் வந்துக்கிட்டு இருப்பான். அவன் கையில் கொடுத்து அவன் கையினால என்ன செய்யறது, குத்த சொல்றது. இதுவும் எவ்வளோ நாளைக்கு நடக்கும், டெய்லி குத்தி குத்தி எடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஹாலிதன் முஹல்லதன் ஃபிஹா அபதா, அவன் எந்த மாதிரி செஞ்சானோ அந்த மாதிரி எல்லாம் அவன் அதில் விழுந்து கொண்டே இருப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி புகாரியில் 5778வது ஹதீஸ்லையும் இன்னும் பல இடங்கள்லையும் பதிவாகி இருக்கிறது. அப்போ இது தற்கொலை செஞ்சவனுக்கு இரட்டை வேதனை இருக்குது, நிரந்தரமாகவும் இருக்கிறான். நரகத்தோட இவன் என்ன மாதிரி தற்கொலை செஞ்சானோ அதை அங்கே செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அந்த உள் வேதனை என்ன செய்யணும், அதே மாதிரி வாங்கி கொண்டே இருக்கணும் என்பதை நம்ம பயங்கரமான ஒரு விஷயமாக சொல்லி காட்டுகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும்பாவங்கள்னு சில விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. 4 பாவம்னு சொல்லியிருக்கிறாங்க, 5ன்னு சில இடத்துல சொல்லியிருக்கிறாங்க, 7ன்னு சில இடத்துல சொல்லியிருக்கிறாங்க, 9ன்னு கூட சில ஹதீஸுகளில் வருகிறது. ஆனால் எல்லாத்துலையும் எது வருதுன்னு கேட்டால் இது தற்கொலையும் வருது. உயிரை கொலை செய்கிறது கண்டிப்பாக என்ன செய்கிறது, பெரும்பாவங்கள் என்பது அல் இஷ்ராக்கு பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறது பெரும்பாவம். உக்கூக்குல் வாலிதைனி, பெற்றோரை தொல்லைப்படுத்துவது, பெற்றோருக்கு துன்புறுத்துவது அது ஒரு பெரும்பாவம். 3வது கத்லுன் நஃப்ஸி, உயிரை கொலை செய், அடுத்த உயிரையோ தன் உயிரையோ கொலை செய்வது எதில் செய்கிறது, பெரும்பாவத்தில் 3வது. 7 சொன்னாலும் 8 சொன்னாலும் 9 சொன்னாலும் 4 சொன்னாலும் அதில் எதை சேர்த்துடுறாங்க, அந்த கொலையையும் தற்கொலையும் சேர்க்குறாங்க. அப்போ இந்த தன்னைத்தானே கொலை செய்வது மிகப்பெரிய பாவத்தில் அடங்குவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி புகாரியில் 6675வது ஹதீஸில் நம்ம பார்க்குறோம். இதே மாதிரி ஒரு மனிதனுக்கு காயம் இருந்தது, ஒரு மனிதனுக்கு உடம்புல ஒரு காயம் இருந்ததாம். அவன் அந்த காயத்தினால் ஏற்பட்ட வலியை தாங்க முடியாமல், வயிற்று வலிக்கு தற்கொலை பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு காயத்தினால் அதை ரொம்ப வலிச்சு துடிக்கிறார். இந்த வலியை எனக்கு தாங்க முடியலையே அப்படி நினைத்து கொண்டு தன்னைத்தானே ஒரு கொலை செய்து கொண்டார். உடனே அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால், ஃபகால அல்லாஹு பதரணி அப்தி பி நஃப்ஸிஹி, என்னுடைய இந்த அடியான் அவன் விஷயத்தில் என்னை முந்தி முடிவெடுத்து விட்டான். நானில் எடுக்கணும், இவன் எப்போ காலி பண்ணணுண்டு, இவனுடைய உயிரை எப்போ எடுக்கிறதுன்னு நான் தான் விதியில் குழப்பிக்கிறவா ஏற்கனவே விளக்கியாச்சு. விதி சம்பந்தம் அல்லாதானே இதையும் செஞ்சான்னு கேட்கக்கூடாது, அது விதி சம்பந்தமாக ஏற்கனவே பேசணும், விளக்கம் இருக்கிறது. அல்லாஹ் என்ன சொல்லுவான்னு கேட்டால், பதரணி அப்தி பி நஃப்ஸிஹி, என்னுடைய அடியான் என்னை முந்தி விட்டான், அவனுடைய உயிரை எடுக்கிற விஷயத்தில் நான் தான் எடுக்கணும், அவன் முந்தி கொண்டு எடுத்து விட்டான். அதனால் ஹர்ரம் தலைகில் ஜன்னா, அவனுக்கு சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டேன் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஒரு அடியான் காயத்தின் காரணமாக வேதனை தாழ முடியாமல் தற்கொலை செஞ்சதுனால அல்லாஹ் என்ன சொன்னானா, இவன் நான் எடுக்கிற முடிவு இவன் எடுக்கிறான், நாளில் எடுக்கணும். ஒரு ஆள் உயிரை எடுக்கிற, நீ என்னடா எடுக்கிறது, நாளில் எடுப்பேன், நான் தானே உன் உயிரை கொடுத்தேன், அந்த உயிர் உன்னுடையதா,
இந்த உடல் உன்னுடையதா? நீ அந்த உயிரெல்லாம் உண்டாக்கிட்ட. அப்போ இந்த உயிரை கொடுத்தது நானாக இருக்கும் பொழுது நீ நான் எடுக்கிற முடிவு நீ எடுத்தேன்னா எப்படி? அதனால் அல்ல கோவம் வரும். தற்கொலைக்கு இவ்வளோ பெரிய கோவம் வர காரணம் என்னென்னு கேட்டால், கொடுத்தது அவன், அதை எடுக்கிற உரிமை உனக்கு யார் தந்தா? அவன் கொடுத்தவன் எப்படி கொடுத்தானோ அதை மாதிரி எடுப்பான். இப்படி நீ செஞ்ச காரணத்தினால ஹர்ரம் தொலைகில் ஜன்னா, சொர்க்கத்தை நான் அவனுக்கு ஹராமாக்கி விட்டேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி புகாரியில் 6047, 6105, 6653, 1364, 1365 ஹதீஸ்களில் இடம்பெற்றிருக்கிறது. அப்போ இந்த தற்கொலை செய்வது நிரந்தரமாக இல்லை, சொர்க்கத்தை ஹராமாக்கிட்டான், நிரந்தரமாக இருப்பாங்கிறது அந்த கருத்து தான். சொர்க்கம் ஹராம்டா கொஞ்ச நாளைக்கு தண்டனை அனுபவிச்சுட்டு கூட சொர்க்கத்துக்கு போக முடியாது. சொர்க்கம் ஹராமாச்சு. ஹராம்டா என்ன கிடைக்கவே கிடைக்காது, இவனுக்கு சொர்க்கம் கிடைக்கவே கிடைக்காது. இந்த ஹதீஸெல்லாம் நம்பக்கூடிய ஒரு மூமின் எப்படி தற்கொலை செய்வான்? முஸ்லீமான சமுதாயத்தில் பிறந்த ஒருத்தன் எல்லாம் போயிருமே, ஒரு காதலுக்காக வேண்டி ஒரு பரிச்சை மார்க்குக்காக வேண்டி செத்து தொலைஞ்சிட்டு நரகத்துக்கு கொல்லிக்கட்டையோட போவேன். முஸ்லீமாக இல்லாமல் போயிருக்கலாம். அதுக்கு நீ முஸ்லீமாக பிறந்து முஸ்லீமாக இருந்து முஸ்லீமாக வாழ்ந்து இவ்வளோ அமல் செஞ்சு எல்லாமே பாழாகி போயிடுத. இந்த முடிவை எந்த ஒரு கட்டத்தில் என்ன செய்யக்கூடாது? தற்கொலை முடிவை எடுக்கவே கூடாது. இன்னும் சொல்ல போனால் மனிதன் செய்கிற காரியங்கள்லேயே சிறந்த காரியம் எது தெரியுமா? அல்லாவுக்காக உயிரை தியாகம் செய்கிறது. தற்கொலை செய்கிறது அல்ல, அல்லாவுக்காகவே என்ன செய்கிற போர்க்களத்துக்கு போய் நான் செத்தாலும் பரவாயில்லை, நியாயத்துக்காண்டி நான் வாழ்வேன்னு சொல்லி அல்லாவுக்காக வேண்டிய களத்தில் இறங்கி எதிரிகளால் கொல்லப்பட்டு ஒருத்தனை இறந்துட்டான்னு சொன்னால் அவனுக்கு பெரிய தரஜா, உயர்ந்த தரஜா இருக்கிறது. அந்த மாதிரியான 2 பேரை பற்றி ஹதீஸில் பார்க்கும்போது தற்கொலை எவ்வளோ பயங்கரமானதை அல்ல எடுத்துக்கொள்கிறான்னு பாருங்கள். என்ன எடுக்கிறான்னு கேட்டால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட நாங்கள் ஹுனைன் போரில் கலந்து கொண்டு இருந்தோம். ஹுனைன்கிற யுத்தத்தில் கலந்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு மனிதர் முஸ்லீம் அணியில், ஹுனைன் போர்னால் 2 அணி இருப்பாங்க இல்லையா, முஸ்லீம் அணியில் ஒரு ஆள் போர்க்க வீரராக இருக்கார். அந்த வீரர் பர்டிகுலராக காட்டி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த ஆர்கார் நம்ம ஜமாத்தில் நிற்கிறார் பார், அவர் ஹாதாமின் அகலினார், அந்த ஆள் நரகவாசின்னாங்க. இவர் வந்தது எதுக்கு வந்தார்? போர் செய்ய. அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செஞ்சு முஸ்லீம் சமுதாயத்தினுடைய அணியை, இஸ்லாமிய அரசாங்கத்தினுடைய அணியை வலுப்படுத்த வந்தவர், துரோகம் செய்ய வரல, உயிரை கொடுக்க வந்தவர். அப்போ அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அந்த அணிவகுத்து நிற்கும் பொழுது ஒரு ஆளை மட்டும் காட்டி என்ன செய்கிறாங்க, அந்த ஆள் நரகத்து தான் போவார் அப்படிங்கிறாங்க. சஹாபாக்களுக்கு விளங்கலை. என்னடா யுத்தத்துக்கு உயிரை கொடுத்தா சொர்க்கத்து தானே போவார், அப்படி தானே இது வரைக்கும் ரசூலுல்லாஹ் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இங்கே இந்த நரகத்துக்கு போவார், போர்க்களத்தில் வந்துட்டார், இந்த நரகத்துக்கு போவார்னா இது என்ன ஒரு உல்ட்டாவாக இருக்குது, தலையில் இருக்க அப்படின்னு சொல்லி மக்கள்லாம் நினைக்கிறாங்க. அப்புறம் யுத்தம் ஆரம்பிக்குது. அணிவகுத்த பிறகு யுத்தம் நடக்கும்ல, யுத்தம் ஆரம்பித்தா இவர் உக்கிரமாக போரிடுறாரு. யார் நரகவாசின்னு சொல்கிறாங்களோ அவர் பயங்கரமாக என்ன செய்கிறாரு, போரிடுறாரு. அப்போ கடுமையான முறையில் எதிரிகளை தாக்குவதிலையும் வீர தீரமாக போரிடுறாங்க. அதில் அந்த மாதிரி இருக்கார தவிர ஒரு மக்கள்லாம் என்ன நினச்சிருப்பாங்க, ஒரு நரகவாசினா ஒரு போரில் இருந்துக்கிட்டு பின்னாடி பயங்காட்டி பின் வாங்கிட்டு நடிச்சுக்கிட்டு இருப்பார் போல இருக்குது அப்படின்னு நினச்சிருப்பாங்க. பார்த்தா அப்படியும் தெரியலை. உள்ளே இறங்கி என்ன செய்கிறார், உயிரை பணயம் வச்சு உயிரை துச்சமாக மதித்து இறங்கி வேலை செய்கிறாரு. அப்போ அந்த மாதிரி அந்த போரில் என்ன செய்யுது, அசாபத்துக்கு ஜராகத்தும், அவருக்கு ஒரு காயம் ஏற்பட்டது. போரில் பயங்கரமாக தாக்குதல் பண்ணால் காயப்படத்தானே செய்யும், அவருக்கு காயம் ஏற்பட்டுருச்சு. அப்போ ரசூலுல்லாஹ் சஹாபாக்கெல்லாம் பிடிச்சிக்கிட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, ஒரு மனிதனை பற்றி நரகவாசிந்திய நீங்கள் நரகவாசின்னு சொன்னாலும் இப்போ என்ன செஞ்சார் தெரியுமா? பம்பரமாக இறங்கி நெஞ்சார், களத்தில் அவ்வளோ வேலை செஞ்சார். இன்றைக்கி காயம்பட்டு கிடக்கிறாரு. அல்லாஹ்வுடைய பாதையில் காயம்பட்டு கிடக்கிறவரை நீங்கள் நரகவாசின் தீயலை அப்படின்ட்டு சந்தேகத்தை உள்ளுக்குள்ளே இருந்திருக்குன்னு விளக்குது. அப்போ சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே என்னடா இது எப்படி விருப்பி நரகவாசிங்கிறாங்கன்னு விளங்காமல் இருந்திருக்கிறாங்க. அப்போ இது சொன்னவொன்னே என்ன செய்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னஹுமின் அகலின்னார், நரகவாசி தான் வருங்கிறாங்க. காயம்பட்டுட்டார்னு இவ்வளோ சொல்லி வீரமாக போரிட்டார், உள்ளே நுழைஞ்சார், எதிரிகள் அணியில் நுழைஞ்சார், இப்போ வெட்டுப்பட்டு படுகாயத்தோடு கிடக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, அவர் நரகவாசி தான் மறுபடியும் 2வதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இது எந்த அளவுக்குன்னு சொன்னால், இப்போ காண பாதுல் முஸ்லிமீன் நான் எர்த்தாப, சில முஸ்லீம்களுக்கு சந்தேகமே வந்துருச்சு. ரசூலுல்லாஹ் தப்பாக சொல்கிறாங்களோ, சந்தேகம்டா தானே. ரசூலுல்லாஹ் சொன்னதில் ஏதோ கவனக்குறைவாக சொல்கிறாங்களே, எப்படி இந்த மனுஷர் போய் நரகவாசிங்கிறாங்க, பளிச்சுன்னு தெரியுது, இருந்தால் தியாகம் பண்ணுறது தெரியுது, உயிரை பணை வைக்கிறாரு, இந்த மனுஷன் உள்ளே போகிறதுக்கு எவ்வளோ தில்லு வேணும், எதிரிகள் வாழ் கத்தியமாக வச்சுருக்கும் போது தைரியமாக உள்ளே நுழையிறதுக்கு எவ்வளோ ஒரு துணிச்சல் வேணும். என்ன டவுட்டுன்னு வரல, ஆனால் டவுட் பட்டாங்கன்னு வருது. முஸ்லீம்கள் நினைஞ்சாங்க, சந்தேகப்பட ஆரம்பித்து விட்டார்கள். அப்படின்ன உடனே சொல்கிறாங்க, இந்த காயம் பட்டார்லங்க, அவர் என்ன செஞ்சார் தெரியுமான்னு வருது. இந்த பேசிக்கிட்டு இருக்கும்போதே தகவல் வருது. என்ன வருது,
இந்த காயம் பட்டவன வேதனை தாங்க இயலாமல் என்ன செஞ்சாருன்னு கேட்டால் தன்னை தானே கால் தடுத்து செத்து போயிட்டாரு. வேதனை தாங்க இயலாமல் காயம் பட்டவன வேதனை வருமா, அதுக்கு வந்து வீரமாக நின்றாரு. காயம் பட்டவன வேதனை தாங்க முடியாமல் தன்னைத்தானே கொலை பண்ணிக்கிட்டாரு, தற்கொலை செஞ்சிட்டாரு அப்படின்னோடனே இதை ரசூல்லாட்ட வந்து சொல்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த காயம் பட்டார்ல ஆளை தன்னைத்தானே அழிச்சிக்கிட்டாரு, தற்கொலை செஞ்சிட்டாருன்னொன்னே அப்போ ரசூல் சொன்னாங்க அல்லாஹ் அக்பர். ரசூல் நினைஞ்சாங்க அஷ்ஹது அன்னி அப்துல்லாஹி வ ரசூலுஹு, நான் அல்லாஹ்வுடைய ரசூல் என்று நானே சாட்சி சொல்கிறேன். நான் எப்படி போய் சொல்லுவேன்? அல்லாஹ்வுடைய ரசூல் பானா, நான் வந்து அங்கே வர மெசேஜ் தான் சொல்கிறேன், என்னையே டவுட் பண்ணுறீங்களான்னு அந்த டவுட் இருந்ததுனால ரசூல் அதை சொல்கிறாங்க. மக்களுக்கே டவுட் இருந்ததுனால தான் அஷ்ஹது அன்னி அப்துல்லாஹி வ ரசூலுஹு, நான் அல்லாஹ்வுடைய அடியான் அல்லாஹ்வுடைய ரசூல் என்று நானே சாட்சி சொல்கிறேன் என்று சொல்லிட்டு பிறகு மக்களுக்கு அறிவிக்க பிலாலை கூப்பிட்டாங்க. எல்லாத்துக்கும் போரெல்லாம் முடிஞ்சு போச்சு, டிக்ளேர் பண்ண சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? அன்னஹு லா யதுகுலுல் ஜன்னத்தை இல்லா நஃப்சு முஸ்லிமா, முஸ்லிமான உயிர் தான் சொர்க்கத்திற்கு செல்லும். என்ன சொல்கிறாங்க? தற்கொலை செஞ்சுட்டு அவன் யாரும் இல்லையா, முஸ்லிமான நஃப்ஸு தான், முஸ்லிமான ஆத்மா தான் சொர்க்கத்திற்கு செல்லும். ஆனால் இன்னல்லாஹ லா யுஅய்யிது ஹாதா தீன பிர்ரஜுலில் ஃபாஜிரி, ஆனால் அல்லாஹ் வந்து கெட்ட மனுஷன் மூலமாகவும் இந்த தீனுக்கு பலம் சேர்க்கிறான். அந்த ஆள் பலம் சேர்த்தார். அவர் ஒரு ஆள் இருந்து 10 பேரை காலி பண்ணியிருப்பார்ல, அது ஒரு பலம் தானே. அப்போ கெட்ட இன்னைக்கு மகள் ஒரு கலவரம் வரும், தண்ணி அடிக்கிறவன் முன்னாடி நிற்பான். ஒரு கலவரம் வந்து பிரச்சனை வந்து சமுதாயத்துக்கு ஒரு பிரச்சனைன்றவனை பள்ளிவாச பக்கம் ஒதுங்காதவன், தண்ணி அடிக்கிறவன், வேற மாதிரி தப்பு தண்டா எல்லாம் செய்கிறவன் வந்துக்கிட்டு எங்களை சொல்கிறாடன்னு வந்து நிற்பான். அப்படி போட்டுன்ட்டு கத்தி அறுவானம் தூக்கிட்டு வந்து என்ன செய்வான்? கலவர நேரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த கெட்டவர்கள் மூலமாக சமுதாயம் பலம் பெறும். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க இன்னல்லாஹ லா யுஅய்யிது ஹாதா தீன பிர்ரஜுலில் ஃபாஜிரி, பாவியான மனிதனை கொண்டும் அல்லாஹ் இந்த தீனை பலப்படுத்துகிறான். அந்த லிஸ்ட்டில் வச்சுக்கலாம், இவர் அந்த லிஸ்ட்டில் வச்சுக்கணுமே தவிர இவர் நரகவாசி தாங்கிறாங்க. இது முஸ்லீமில் 319 ஹதீஸில் இடம்பெற்றிருக்குது. அப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, அல்லாஹ்வுடைய பாதையில் உயிரை தியாகம் பண்ண போய் வேதனை இது ஒரு ரீசன் கூட இருக்கிறது. வேதனை தாங்க முடியாமல் தான் இந்த வேதனை அவனுக்கெல்லாம் வந்துருச்சு. 4 மார்க்கு குறைஞ்சதுக்காண்டி தற்கொலை பண்ணுறீங்களாடா, இந்த வேதனை அவனுக்கு வந்துருச்சுங்கிறான். வயிற்று வலிக்காண்டி தற்கொலை பண்ணுற இந்த வேதனையாது. போரில் வெட்டுனா எத்தனை வெட்டு விழுந்திருக்கும்? பிளேடு வெட்டு மாதிரியா? இங்கே ஒருத்தன் போட்டிருப்பான், இங்கே ஒருத்தன் போட்டிருப்பான், வயிற்றில் ஒருத்தன் குத்திருப்பான். எவ்வளோ வேதனை இருந்தால் அந்த அளவு தற்கொலை பண்ணியிருப்பாரு. அதுக்காக கூட பண்ணக்கூடாது. அந்த மாதிரி வேதனையில் துடித்தால் கூட நீ தற்கொலை பண்ணினால் நீ முஸ்லீம் லிஸ்ட்டில் வரமாட்டேன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நிரந்தர நரகத்துக்கு போக வேண்டும் சொன்னால் எப்படின்னு பார்த்துங்கன்னா அல்லாஹ்வுடைய பாதையில் தியாகம் செஞ்சவர் கூட அது மன்னிப்பு கிடைக்கல. உயிர் அர்ப்பணிக்க வந்தார் பாருங்க, ஹுனைன் போர் நெருக்கடியான கட்டத்தில், அதில் கூட என்ன செய்யலை, அவருக்கு வந்து ஒரு பயன் தரல. இது முஸ்லீமில் பார்க்குறோம். இன்னும் இது சம்பந்தமாக தற்கொலையை ஒன்று தெளிவுபடுத்த இந்த சமுதாயத்தில் சில பேர் என்ன செய்கிறாங்க, தேனி மாவட்டத்தில் ஒரு ஊரில் தற்கொலை செய்கிறதுக்குன்னே பெயர் பெற்ற ஊர், டெய்லி தற்கொலை நடந்துக்கிட்டு இருக்கும். அந்த ஊர் பேர் எனக்கு மறந்து போச்சு. அந்த மாதிரி முஸ்லீம்கள் இருக்கிற ஊரில் என்ன செய்கிறாங்க, இந்த மாதிரியாக வந்து தற்கொலை செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அந்த எண்ணத்தை மாற்றுவதற்காக வேண்டி தற்கொலை செய்வதிலிருந்து தப்பித்துக் கொள்வது எப்படி, அந்த எண்ணத்தை ஜெயிப்பது எப்படி, மார்க்கம் என்ன சொல்லுது, அறிவியல் பூர்வமாக விஞ்ஞான பூர்வம் மனோதத்திய ரீதியாக அதிலிருந்து எப்படி விடுபடுவது என்பதையும் இன்னும் பல விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, மனக்குழப்பத்திற்கு இஸ்லாம் ஒரு மகத்தான தீர்வு என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியில் 25ஆம் நாளில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். நேற்றைய தினம் தற்கொலை செய்து கொள்வது ஒரு கோழைத்தனமான ஒரு முடிவு, அந்த முடிவுக்கு யாரும் வந்துவிடக்கூடாது என்பது குறித்து இஸ்லாம் சொல்லக்கூடிய சில எச்சரிக்கைகளை பார்த்தோம். அதனுடைய இறுதியாக ஒருவர் அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்ய சென்று வீரதீரமாக போரிட்டு அந்த வேதனை தாங்க முடியாமல் அவர் தற்கொலை செய்து கொண்ட காரணத்தினால் அவர் நரகவாசி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்ததை பார்த்தோம். அதே மாதிரி இன்னொரு போர்க்களத்தில் இதே மாதிரி ஒரு தோழர் நடக்கிறார், அது ஒரு போர்க்களம். இன்னொரு போர்க்களத்தில் என்ன செய்கிறார்னு கேட்டால், ஒரு வீரதீரமாக ஒருவர் வந்து போரிடுகிறார். அவர் வாளை எடுத்து சுழற்றுவதை பார்த்தால் இந்த போரில் இவர்தான் வந்து அதிகமான பங்களிப்பு செய்தவர் என்று நினைக்கும் அளவுக்கு அவருடைய நிலைமை இருந்தது. அது சஹாபாக்கள் அந்த வார்த்தையை சொல்லியே பாராட்டுறாங்க. நம்மளால ஒப்பிட முடியாது அவரோட, அவர் அந்த அளவுக்கு நல்லா பாடுபடக்கூடியவராக இருக்காருலாம் சொல்கிறாங்க.
அவரை பற்றி இப்படி பேசி கொண்டிருப்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதில் விழுந்தவுடனே, அம்மா இன்னஹு மின் அஹ்லின்னார், நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் யாரை பற்றி சொல்கிறீர்களோ அவர் நரகவாசிங்கிறாங்க. அவரே இப்போ நல்ல போர்க்களத்தில் தீவிரமாக போராடிக்கிட்டு இருக்கிறார். போர்க்களத்தில் இந்த மாதிரி அவருடைய வீரத்தை மற்றவங்க பாராட்டுறாங்க. இவங்கள போர்லேயே பாராட்டுறதா இருந்தால் எவ்வளோ வேகமாக அவருடைய செயல்பாடு இருக்குன்னு பாருங்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகவாசின்ட்டாங்க. அப்போ ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், நான் அவரை வாட்ச் பண்ண ஆரம்பித்தேன், நரகவாசின்னு ஏன் சொன்னாங்க? இவருடைய செயல்பாடெலாம் நல்லா தானே இருக்குது, உயிரை தியாகம் பண்ண தானே வந்திருக்கிறாரு என்று அவர் கூடவே நான் என்ன செய்கிறேன், நான் போருக்கு போனால் கூட போரை மறந்துட்டு அவர் அங்கே போனால் அங்கே போய் பின்னாடி நின்றுக்கிறது, இங்கே போனால் இங்கே வர்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது உளவு பார்க்குறதுக்கு இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் சொன்னாங்க, அவரை நரகவாசின்னு எதற்காக சொல்லியிருப்பாங்க என்பதற்காக வேண்டி ஒரு மனிதர் என்ன செஞ்சார், அவரையே ஃபாலோ பண்ண ஆரம்பித்தார். ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, அவர் கடுமையாக காயமடைந்து விட்டார். யாரே அந்த வீரதீரமாக போரிட்டார் இல்லையா, யாரை நரகவாசி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களோ அவர் ஒரு கடுமையான காயமடைந்த உடனே அவர் அதை தாங்க முடியாமல் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், தன்னுடைய வாளை பூமியில் நட்டி அதில் போய் விழுந்து ஈட்டியால் என்ன செய்கிறாரு, வாளை நட்டி வைத்து கூர்மையான பகுதியில் தன்னுடைய மார்பை அழுத்தி இறந்து போயிடுறார். வேதனை தாங்க முடியாமல் வெட்டுக்கிட்டுப்பட்டு ரத்தம் காயமாக இருக்குதா, அந்த வேதனை ரொம்ப கஷ்டமாக இருந்தவுடனே பிசாம செத்துட்டா பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி இறந்து போய் விடுகிறார். அப்போ இதை அந்த கூட இருந்து அதை பார்க்குறாரு. ஆஹா, இதுக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, இவர் தற்கொலை செய்வார் என்பது வஹீல அல்லாஹ் அறிவித்து கொடுத்துருப்பான். எல்லாத்தையும் சொல்ல முடியாது. யாரை பற்றியெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் அறிவித்து கொடுத்தானோ அந்த மாதிரி 1-2 பேருக்கு இப்படி சொல்லுவாங்க. அப்போ அவருடைய மரணம் சரியாக வராது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ்விடமிருந்து செய்தி வந்த அடிப்படையில் சொன்னார்கள். அப்போ இதை பார்த்துட்டு இந்த தோழர் கண்காணிச்சார் இல்லையா, அவர் போய் ரசூல்லாட்ட சொல்லுவார், அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதற்கு நான் சாட்சி சொல்கிறேன், நீங்கள் சொன்னபடி நடந்துருச்சு. அவர் நரகவாசின்னு சொன்னீங்க, நாங்கள்லாம் சொர்க்கவாசிங்கிற மாதிரி அவருடைய செயல்பாடு இருந்தது, கடைசியில் பார்த்தா நீங்கள் சொன்னது கரெக்டாக நடந்துருச்சு, நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்று அவர் சொல்கிறார். இது முஸ்லீமில் 320வது ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது. அப்போ நம்ம தற்கொலைங்கிற ஒரு முடிவுக்கு வருவது எவ்வளோ பயங்கரமான பாரதூரமான ஒரு குற்றமாகிறது, நம்மளை நரகப்படுகொலியில் தள்ளுகிறது. அல்லாஹ்வுடைய பாதையில் உயிர் தியாகம் செய்ய வந்தால் கூட அது அழிஞ்சு விடுகிறது என்று சொன்னால், நம்மளை போல பாவங்களை அதிகமாக செய்யக்கூடியவர்கள், குறைவாக நன்மைகளை செய்யக்கூடிய நம்ம கதி என்ன ஆகும்? நம்ம இந்த தற்கொலைங்கிற முடிவுக்கு வந்தோம் என்றால் நம்முடைய மர்ம வாழ்க்கை என்ன ஆகும்னு என்ன செய்யணும், இப்படி நினைத்து பார்ப்பார்களே. ஆனால் எந்த ஒரு முஸ்லீமும் எவ்வளோ பெரிய இக்கட்டான துன்பத்திற்கு உள்ளானாலும் தற்கொலை செய்யவே மாட்டான். இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்ந்த காலத்தில் யாராவது இறந்தாங்கன்னா அவங்க தான் ஜனாசா தொழுவிப்பாங்க. மற்ற காரியங்களில் விரும்பினா கல்யாணத்துக்கு போனால் போவாங்க, போகாமல் இருந்துக்குருவாங்க, அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் மௌத்தாகி விட்டார்கள் என்று சொன்னால் அவங்களுக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, ஜனாசா தொழுகை நடத்துவார்கள். அவங்கள சொல்லாமல் சமயத்தில் ராத்திரியில் போய் அடைக்கிடுவாங்க. இரவு நேரத்தில் இதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொந்தரவு பண்ணணும்னு சொல்லி இரவில் அடைக்கிடுவாங்க. காலையில் தெரிஞ்சு போச்சுன்னு சொன்னால் அங்கே போய் என்ன செய்வாங்க, கபர்கிட்ட நின்று என்னுடைய துவா அவர் கிடைக்கணும்ல, நான் வாழ்கிற காலத்தில் ஒருத்தர் மரணித்திருக்கிறாரு, என்னுடைய துவா, ஜனாசா தொழுகைங்கிறது துவா. ஜனாசா தொழுகைன்னா ருக்கு செய்தாலும் கிடையாதுல்ல, அது இறந்து போனவருக்காக ஓதக்கூடிய துவா தான் ஜனாசா தொழுகைங்கிறது. அது அவருக்கு கிடைக்கலையே, ஏன் எனக்கு சொல்லாமல் விட்டீங்கன்னு சொல்லியெல்லாம் கபூரில் போயெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசா தொழுகை நடத்துகிறாங்க. அப்போ தன்னுடைய உம்மத்தில் தான் வாழுகிற ஹயாத்தோடு வாழுகிற காலத்தில் தன்னுடைய ஊரில் யாரெல்லாம் மரணிக்கிறார்களோ, முஸ்லீம்களாக மரணிக்கிறார்களோ அவர்களுக்கு ஜனாசா தொழுகை நடத்துவதை நான் தான் நடத்துவேன், என்னுடைய ஜனாசா தொழுகை கண்டிப்பாக இருக்குது என்று அவங்க நடந்து கொள்வார்கள். 2 பேருக்கு மாத்திரம் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, ஜனாசா தொழுகை நடத்த மாட்டாங்க. ஒரு ஆள் யாருன்னு கேட்டால் கடன் வாங்கினவர் ஜனாசா கொண்டு வந்தவுடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, கேட்பாங்க, இவர் எதுவும் கடன் பட்டிருக்கிறாரா? ஆமான்னு சொன்னால் சரி, கடன் பட்டிருக்காரு, ஏதாவது விட்டுட்டு போயிருக்கிறாரா கடன் அடைக்கிறதுக்கு? 1 லட்ச ரூபா கடன் பட்டிருக்கிறாரு, 1.5 லட்ச ரூபாய்க்கு சொத்து வச்சுருந்தாருன்னா கடனாளி இல்லை தானே, அதை விற்று அடைச்சிடலாம்ல. சரி, கடன் பட்டிருக்காருன்னு சொன்னால் கடனை அடைப்பதற்கு ஏதாவது வைத்து விட்டு போயிருக்கிறாரான்னு கேட்பாங்க, அதுவும் இல்லை. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அப்படின்னா நீங்கள் தொழுவிச்சிக்கிறங்க, சல்லு அலா சாஹிபிக்கும்,
உங்கள் தோழருக்கு நீங்களே தொழுவிச்சுக்கிறீங்க, நான் தொழுவிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சஹாபாக்களை தொழுவிக்க சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி சொல்வது எதுக்கு அவங்க சொல்கிறாங்கன்ற அப்படி சொன்ன உடனே பல சஹாபாக்கள் என்ன செய்வாங்க, இறக்கப்பட்டு அல்லாஹ்வுடைய தூதரை நான் அந்த கடனுக்கு பொறுப்பேற்றுக்கிறேன், அவர் எவ்வளோ கொடுக்கணுமோ அதுக்கு நானாச்சு, நீங்கள் தொழுவீங்கன்னு சொன்ன பிறகு தொழுவிப்பாங்க. அவர் கடனாளியாக மூத்தாக கூடாதுங்கிறதுக்காக இப்படி அறிவிப்பாங்க. அறிவித்த உடனே சஹாபாக்கள் யாராவது என்ன செய்வாங்க, கொஞ்சம் நடுத்தரமாக வசதி உள்ளவங்க, அவர் எவ்வளோ கடன் இருக்குதோ அதுக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன்னு சொன்ன உடனே அப்போ நான் கடனாளியாக இல்லை அப்போ நம்ம தொழுவிக்கலான்னு தொழுவிப்பாங்க. இது கூட ஆரம்ப கட்டத்தில் தான். பிற்காலத்தில் இஸ்லாமிய அரசாங்கத்தில் பணம் நிறைய குவிந்து கஜானா நிரம்பி வழிகிற அளவுக்கு செல்வ செழிப்பு ஏற்பட்ட பிறகு அப்போ என்ன செய்வாங்கன்னா கேட்க மாட்டாங்க. கடனாளியாக இருந்தாலும் இவர் கடனாளியான்னு கேட்பாங்க. ஆமான்னு சொன்னால் இவர் கடனுக்கு நான் பொறுப்பு, அரசாங்கம் பொறுப்பு, மன்னர் பொறுப்பு, ஜனாதிபதி பொறுப்பு அப்படின்னு சொல்லி அவங்க தான் பொறுப்பேற்று கொண்ட பிறகு எல்லாரும் தொழுவிப்பாங்க. ஆரம்ப காலத்தில் கடனாளிக்கு யாராவது பொறுப்பேற்று கொண்டால் தான் தொழுவிப்பாங்க, அல்ல சொத்து விட்டுட்டு போயிருந்தால் தொழுவிப்பாங்க. அதுக்கு பிற்காலத்தில் என்னவாச்சுன்னு சொன்னால் அல்லாஹ் நிறைய வெற்றிகள்லாம் கொடுத்து ஜக்காத் பணம் எல்லாம் நிறைய பைத்துல் மாலில் சேர்ந்த பிறகு அனைவருடைய கடனுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுப்பேற்றுக்கிட்டாங்க. உலகத்தில் எவனும் எந்த நாட்டிலையும் இப்படி செய்யவே முடியாது. உலகத்தில் எந்த நாட்டிலையும் அவன் வாங்குகிற கடனையெல்லாம் நம்ம இதில் கட்டி வச்சுருக்கிறான். இப்போ நாட்டில் இந்தியா கடன் வாங்கியிருக்குன்னு சொன்னால் ஒவ்வொரு குடிமகனும் இன்றைக்கி 2-3 லட்ச ரூபா கொடுத்தா தான் கடன் அடையும். அப்போ நம்ம அம்புட்டு பேரையும் காட்டி கடன் வாங்கி வச்சுட்டு தான் போயிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன பண்ணாங்கன்னு கேட்டால், நீங்கள் உங்கள் சொந்த தேவைக்கு நீங்கள் வாங்கின கடன், இது நம்ம வாங்காத கடன் நம்ம மேலே போட்டிருக்காங்க. நம்மளை வாங்கணும், அரசாங்கம் வாங்கின கடன் நம்மளை வாங்கணும். அவங்க ஊதாரித்தனம் பண்ணுவதற்காக வேண்டி உலக வங்கியில் கடனை வாங்கிவிட்டு அதை நாட்டு மக்களுக்கெல்லாம் டிவைட் பண்ணி ஒரு ஆளுக்கு 3 லட்ச ரூபா கடன் இருக்குங்கிறான். நம்ம வாங்கவே இல்லை, நம்ம 10 காசு கூட இதில் வாங்கலை. அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன பண்ணாங்க, யாரெல்லாம் கடன் வாங்கினார்களோ அந்த கடனுக்கு நான் தீர்ப்பேன். அப்போ கடன் வாங்குறதுக்கு பயப்பட தேவையில்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்குனாங்க. கடனுக்கு இன்றைக்கி பயப்படுறோமே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கடைசி காலத்தில் எல்லாம் கடன் வாங்குறதுக்கு யாரும் பயப்பட தேவையில்லை. ஏன், அரசாங்கம் கொடுத்துரும்ல. நம்ம 10 லட்ச ரூபா கடன் வாங்கிட்டு போனால் கூட வாப்பா இந்தாப்பா எடுத்துக்கப்பான்னு கொடுத்துரும். அவ்வளோக்கு இருக்குது கஜானா, அவ்வளோ நிதியும் நல்ல செழிப்பாக அற்புதமான பொருளாதார கொள்கையின் மூலமாக அவங்க செஞ்சு காட்டினாங்க. அது பிரச்சனை இல்லை, கடனை விட்டுருங்க. அது பிற்காலத்தில் கடனாளிக்கும் தொழுவிச்சாங்க. ஆனால் தற்கொலை செஞ்சவருக்கு தொழுவிக்கலை. சஹாபாக்களை பார்த்து தொழுவிங்கன்னு சொல்லவும் இல்லை. பொதுவாக ஒரு மௌத்துக்கு போய் ஜனாசா தொழுகை தானே ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அவனுக்கு இறந்த நேரத்தில் அவனுக்காக செய்யக்கூடிய ஒரு பிரார்த்தனை தான் அவனுடைய பாவ மன்னிப்பு கேட்பதற்கெல்லாம் காரணமாக அமையும். யாருடைய ஜனாசாவில் அதிகமான பேர் கலந்து கொள்கிறார்களோ, துவா செய்கிறார்களோ, அவருடைய பாவம் அதுக்கு ஏற்றவாறு மன்னிக்கப்படும் என்றெல்லாம் நிறைய ஹதீஸுகள் இருக்கிறது. இது பற்றி மரணத்திற்கு பின் என்கிற தலைப்பில் விரிவாக நம்ம நினைஞ்சிருக்கிறோம், விளக்கி இருக்கிறோம். பாயிண்ட் என்னன்னு கேட்டால், ஒருத்தரை ஜனாசாவை கொண்டு வர்றாங்க. அவர் தன்னைத்தானே மாய்த்து கொண்டு இறந்து போனவர், சஹாபி தான், முஸ்லீம் தான். அவரை கொண்டு வர்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவிக்க முடியாதுன்ட்டாங்க. ஏன் தொழுவிக்க முடியாதுன்ட்டாங்க? இது முஸ்லீமில் 2309 ஹதீஸில் இருக்கிறது. ஏன் தொழுவிக்க மாட்டேன்ட்டாங்கன்னு கேட்டால், நேற்று நம்ம காரணத்தை சொல்லியிருக்கிறோம். யார் தற்கொலை செய்து கொள்கிறானோ அவன் ஹாலிதன் முஹல்லதன் ஃபீஹா அபதா, நரகத்தில் காலாகாலத்துக்கும் என்றென்றும் நிரந்தரமாக இருப்பான் அப்படின்னு அல்லாஹ் அவனுக்கு எழுதிட்டான். தற்கொலை செஞ்சவனுக்கு நிரந்தரமாக இருப்பான்னு எழுதின பிறகு அதை மாற்ற சொல்லி கேட்கலாமா? அல்லாஹ் யாரை மன்னிக்க மாட்டேன்னு டிக்ளேர் பண்ணி விட்டானோ அவங்களுக்கு நம்ம பாவம் மன்னிப்பு தேடக்கூடாது. அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்லி காட்டுறான் பாருங்கள், மாக்கானில் நபி வல்லதீன ஆமனு யஸ்தக்ஃபிருலில் முஷ்ரிக்கீன உலவ் கானு உலி குர்பா. அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடியவங்க நபிக்கு சொந்தக்காரங்களாக இருந்தாலும் மூமின்களுக்கு சொந்தக்காரங்களாக இருந்தாலும் நீங்கள் பாவ மன்னிப்பு தேடக்கூடாதுங்கிறான். ஏன்? அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தால் பாவ மன்னிப்பு இல்லை, நீ எப்படி தேடலான்னு சொல்கிறான். அதனால அல்லாஹ் தடுக்கிறான். நம்ம சொந்தக்காரங்க இணை கற்பித்தால் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடாது. அந்த கேட்டகரியில் இதை வைக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த கேட்டகரியில் வைக்கிறாங்க? இணை கற்பித்தவனுக்கு எப்படி பாவ மன்னிப்பு தேட முடியாதோ அதே மாதிரி தற்கொலை செய்தவனுக்கு தொழுவிக்க முடியாது. ஏன் தொழுவிக்க முடியாது? அல்லாஹ்வை எதிர்க்கிறது. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அல்லாஹ்வுடைய தீர்ப்பு என்ன? ஹாலிதன் முஹல்லதன் ஃபீஹா அபதா, நரகத்தில் என்றென்றும் இருப்பான். ஹர்ரம்து அலைஹில் ஜன்னா, என் அடியான் அவசரப்பட்டு விட்டான், அவனுக்கு நான் சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டேன். அப்போ சொர்க்கம் ஹராம் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கும் பொழுது, நரகத்தில் எப்போதும் கிடப்பான் என்று சொல்லியிருக்கும் பொழுது, அந்த ஜனாசா கொண்டாந்து வச்சுக்கிட்டு யா அல்லாஹ் மன்னிப்பாயாகன்னு கேட்டால், யா அல்லாஹ் அவருக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் கொடுப்பாயாகன்னு கேட்டால், அவரை சொர்க்கத்தில் சேர்ப்பாயாக நரகத்திலிருந்து காப்பாயாகன்னு கேட்டால், அப்போ அல்லாஹ் எடுத்த முடிவுக்கு எதிராக அல்லாஹ்விட்ட கோரிக்கை வைக்கிறது. எதை பற்றி பேசக்கூடாதுன்னு அல்லாஹ் முடிவெடுத்து விட்டானோ அதை பற்றி பேசுறதுங்கிறது ஒரு அதிக பிரசங்கித்தனம்.
அதனால் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஜனாசா இந்த தற்கொலை செஞ்சவனுக்கு தொழுகையும் நடத்தலை. அதை மட்டும் இந்த சமுதாயம் ஒழுங்காக கடைப்பிடிச்சி இருந்தால் ஒருத்தன் தற்கொலை செய்ய மாட்டான். ஒரு ஆள் தற்கொலை செஞ்சு யாரும் தொழுவிக்கலன்னு வைங்க, அடுத்து அவனுக்காக நினைப்பு வருமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒரு ஆளுக்கு அதிரடி வைத்தியம் பண்ணினாங்க. அது போரில் 2 பேரும் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த தற்கொலை மேட்டரை இல்லாமல் போச்சு, ஒழிஞ்சு போச்சு. ஏன்? கடைசி நேரத்தில் கிடைக்கிற ஒரு துவா கூட இல்லாமல் சும்மா ஆடு மாடு கழுதை கொண்டே புதைக்கிற மாதிரி புதைச்சி போடுவாங்களே, அது மாதிரிலாம் நம்ம இறுதி நிலை ஏற்படும். மூத்துக்கு பிறகு பாவ மன்னிப்பு கேட்க கூட யாருமே வரமாட்டாங்களே, அடக்கம் பண்ணலாம், கவன் போடுங்க, தூக்கிட்டு போங்க, குழியை வெட்டுங்க, கொண்டே புதைச்சிட்டு வாங்க. அதுக்கு இஸ்லாமிய முறை பிரகாரம் யாரெல்லாம் இவருடைய பாவத்தை மன்னிப்பாயாகன்னு கேட்கலாமன்னா கேட்கக்கூடாதுங்க, மன்னிக்க மாட்டான் அல்ல. அது வந்து நிரந்தர நரகம் எல்லாம் முடிவாக்கிட்டான், சொர்க்கத்தை ஹராமாக்கிட்டான். அப்போ அந்த மாதிரியாக குஃபுரு ஷிர்க்குக்கு என்ன கண்டிஷனில் இந்த மார்க்கம் வச்சிருக்கிறதோ அந்த கண்டிஷனில் இதை வைக்கிறது. அந்த தரத்திலையும் அந்த தகுதியிலையும் தற்கொலை வைத்திருக்குன்னு சொன்னால் ஒரு முஸ்லீம் எப்படி தற்கொலை பண்ணுவான்? இந்த போதனைகளை ஒரு முஸ்லீம் என்ன செய்யும்? தற்கொலையிலிருந்து தடுத்து நிறுத்திவிடும். உண்மையில் இன்றைக்கி வந்து முஸ்லீம்கள் கம்மியாக தான் தற்கொலை செய்கிறாங்க. உலகத்தில் ஒப்பிட்டு பார்த்தோம்னு சொன்னால், நம்ம நாட்டில் ஒப்பிட்டு பார்த்தோம் என்று சொன்னால் தற்கொலைக்கு ஒரு புள்ளி விவரங்களே சொல்கிறாங்க. தற்கொலை என்ன மாதிரி நடக்குதுன்னு கேட்டால், இந்தியாவில் நம்ம நாட்டில் ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி ஒரு நாளிதழில் வந்த ஒரு புள்ளி விவரம், இது வந்து மத்திய அரசாங்கத்திலேருந்து செய்யப்பட்ட ஒரு ஆய்வு. அவங்க ஆய்வில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், இந்தியாவில் வந்து 4 நிமிஷத்துக்கு ஒரு ஆள் தற்கொலை செய்கிறானா. 4 நிமிஷத்துக்கு ஒரு ஆள். இப்போ ஆரம்பித்து பயான் ஆரம்பித்து 20 நிமிஷம் ஆச்சு, 5 பேர் சேர்த்துறான் அதுக்குள்ளே. அவ்வளோதான். இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்துக்குள்ளே, ஆரம்பித்து பேசுகிற நேரத்துக்குள்ளே இது வரைக்கும் 5 பேர் சாவலை தற்கொலையில் சேர்த்துருக்குறான். செத்தவன் இன்னும் கூட இருப்பான். நம்ம இந்த பேசிக்கிட்டு இருக்கிற இது வரைக்கும் நடந்த பேசி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் எவ்வளோ ஆயிரம்? 60 நிமிஷத்துக்கு கணக்கு பண்ணிக்கிறங்க எவ்வளோ பேர் ஆகும்னு சொல்லி. அப்போ 15 பேர் காலியாகிருப்பான். 15 பேர் தற்கொலை பண்ணியிருப்பான். நம்ம பயான் பண்ணி முடித்த பிறகு பார்த்தா 15 பேர் அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டான் இந்தியாவில். அப்போ 4 நிமிஷத்துக்கு ஒருத்தன் தற்கொலை செய்கிறான்னு சொன்னால் எந்த அளவுக்கு இந்த தற்கொலை வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது புள்ளி வரம் கொடுக்குறான். 2010 ஆண்டில் 1,34,599 பேர் தற்கொலை செஞ்சுருக்கான். 11-12 ஒன்று எடுக்கலை. அந்த புள்ளி விவரம் மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறனால இப்போ எடுக்க ஆரம்பித்தான்னு சொன்னால் 2 வருஷம் எடுத்து முடிக்கிறதுக்கே வரும். அதனால் அவனுக்கு 2010, 11, 11 எடுக்க முடியாது. 11, 12 எப்போ சொல்லுவான்னு கேட்டால் வந்து 14க்கு நம்ம போகும்போது தான் சொல்லுவான். 2014 வரும்போது 11 புள்ளி வேணும். மக்கள் தொகை 110 கோடிக்கு மேலே இருக்குது. எல்லாம் கம்ப்யூட்டர் மயமாகல, எல்லாமே மேனுவலாக தான் இருக்குது. இந்த காலத்தில் உலகத்துலாம் எல்லாம் கம்ப்யூட்டர் மயமாயிடுச்சு. இந்த காலத்தில் எல்லாமே மேனுவலாக நம்ம நாட்டில் செய்கிற காரணத்தினால எல்லாமே தாமதமாகும். அப்போ இவங்க 2010க்கு தான் நினைஞ்சிருக்கிறான், புள்ளி வரம் எடுத்துருக்கிறான். அப்போ அந்த ஒரு வருஷத்தில் மட்டும் தற்கொலை செஞ்சவர்கள் 1,34,599 பேருங்கிறான். அதுவும் என்னன்னு கேட்டால், தற்கொலைன்னு ரெக்கார்டு பண்ணால் தான். தற்கொலை செஞ்சவனை ஆஸ்பத்திரி கொண்டு போகாமல், மாச்சுவரி கொண்டு போகாமல், போலீஸ் கேஸ் ஆக்காமல் அது 1 லட்சம் கொண்டே போச்சிருப்பாங்க. இது இப்போ தற்கொலைன்னு ரெக்கார்டில் வர்றது தானே போடுவான். எங்கெங்கே தற்கொலையாக இருக்குன்னா ஆஸ்பத்திரி கொண்டு போய் அறுத்து எல்லாம் பண்ணின ஆளுக்கு தான் அது கணக்கில் வரும். அப்படி இல்லாமல் எத்தனை கிராமங்களில் தற்கொலை செய்வாங்க, போலீஸுக்கும் சொல்லாமல் வைத்த வீட்டில் செத்து போயிட்டாருன்னு சொல்லி என்ன செய்வாங்க, கொண்டு போய் அடக்கம் பண்ணிடுவாங்க. கிராமங்களில் எல்லாம் போலீஸும் தலையிட முடியாது, யார் கேட்கவும் முடியாது. இவங்க கணக்கே 1.5 லட்சம் சொல்கிறாங்கன்னு சொன்னால் இன்னொரு 1 லட்சம் சேர்த்துக்கிறங்க. இந்த தற்கொலையில் அரசாங்க புள்ளி விவரம் எல்லாம் ரெக்கார்டு படி உள்ள தற்கொலை தான் சொல்லுவான். அன்றிக்கார்டில் உள்ள தற்கொலைகள் இதே அளவுக்கு இருக்கும், கூட இருக்கலாம், இதோட அதிகமாக கூட இருக்கலாம். அப்போ அந்த மாதிரியாக ஒரு 1.5 லட்சம் பேர் அதிகாரப்பூர்வமாகவும் அதிகாரப்பூர்வம் இல்லாத முறையில் ஒரு 1.5 லட்சம் பேருமா எடுத்துக்கிட்டீர்களே, ஆனால் 3 லட்சம் பேர் ஒரு வருஷத்தில் தற்கொலை செஞ்சுருக்கிறான்னு கேட்டால் இது எவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பை நமக்கு இந்த ஏற்படுத்தியிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் தற்கொலை செய்கிறதுல வந்து ஒரு விசித்திரமான ஒன்றை பார்க்குறாங்க. வறுமைக்கு தானே தற்கொலை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க. வறுமை இல்லாத இடத்துலாம் தற்கொலை ஜாஸ்தியாக இருக்குங்கிறான். அதிகமான தற்கொலை எங்கே நடக்குதுன்னா இந்தியாவில் உள்ள மாநிலங்கள்லேயே வந்து கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா இந்த 5 மாநிலங்களும் மற்ற மாநிலங்களை விட கொஞ்சம் செழிப்பான மாநிலங்கள். ஊபி, பீகாருக்கெல்லாம் போனீங்கன்னு சொன்னால் கிழிஞ்ச சட்டையை போட்டுட்டு கிழிஞ்ச சட்டை போட்டு ஒத்தனையும் பார்க்க முடியாது மெட்ராஸ்லாம். தமிழகத்தில் ஒரு காலம் இருந்துச்சு. இப்போலாம் என்னன்னு கேட்டால் ஓரளவுக்கு பணப்புழக்கம் உள்ள மாநிலங்களாக இந்த 5 மாநிலத்தை சொல்கிறாங்க. அப்போ அந்த 5 மாநிலங்களில் தான் அதிக தற்கொலையாம். அதாவது சோத்து கஷ்டப்படக்கூடிய பீகார் மாதிரி மாநிலத்தில் அவன் கஷ்டமே அவனுடைய வாழ்க்கையாக போச்சா, அவன் தற்கொலை செய்ய மாட்டேங்கிறான். என்ன புதுசாக கஷ்டப்படுறோம், எப்பவும் தானே கஷ்டப்படுறோம், அவனுக்கு அப்படி போயிடுது. அதான் வறுமையிலே கிடக்கிறவன், எப்பவும் சிரமத்தில் இருக்கிறவன் வந்து குறைவாக தற்கொலை செய்கிறான். யார் தற்கொலை செய்கிறாங்கன்னு கேட்டால்
பொருளாதார ரீதியில் யார் முன்னணியில் இருக்கிறார்களோ அந்த மாநிலத்தில் தான் தற்கொலை அதிகமாகிறது. இது ஒரு ஆச்சரியமான ஒரு புள்ளின்னு அவன் சொல்கிறான். இது ஆச்சரியமே இல்லை, அவன் சொல்கிறான் ஆச்சரியம்னு. நமக்கு இது ஆச்சரியம் கிடையாது. ஏன்? பொருளாதாரத்தில் அதிகமான இது வரும்பொழுது தான் நிறைய தேவையற்ற சங்கடம் அவன் மாட்டுவான். அப்போ ஏற்ற இறக்கங்கள் வரும்போது அவனால் சமாளிக்க இயலாது. அது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஒரு ஏழைக்கு வராது, பரம ஏழைக்கு வராது. அவன் எப்போவுமே கஷ்டப்படுறான். கஷ்டத்திலேயே பழகி 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 போனதுனால நான் நேற்று வந்த கஷ்டத்தோடு இது 10ஓடு 11 அப்படி கணக்காயிரும். கஷ்டம்டா என்னன்னு தெரியாமல் நம்ம வளர்ந்தோம்னா அது என்ன செய்யாது, அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அது மாதிரி குறிப்பாக இந்த சாஃப்ட்வேர் துறையில் முன்னணியில் இருக்கிற இந்தியாவிலேயே சென்னையும் பெங்களூரும் தான் அதில் ரொம்ப முன்னணியாக இருக்குது. சென்னையும் பெங்களூரும் தான் அதிகமாக இந்த மென்பொருள் துறையில் ஈடுபட்ட இன்ஜினியர்கள்லாம் அதிகமாக திறமையானவர்கள்லாம் இருக்கிறாங்க. இங்கே தான் அதிகமாக நகரங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்கே தான் தற்கொலை ஜாஸ்தியாகுது. ஏன்? பணம் ஜாஸ்தியாக புழங்கும் போது என்ன செய்யுது, போதை பழக்கம், அந்த பழக்கம், இந்த பழக்கம், அந்த ராத்திரி புறாம வேலை செய்கிறது, உள்டாக மாற்றிக்கிறாங்க இல்லையா? அது மாதிரி இருக்கும் பொழுது கூடாத நட்பு, போதைப் பொருள், அது இதுன்னு இப்படி பழகி போய் என்ன செய்கிறது, இந்த மாதிரி தற்கொலை செய்கிற எல்லாம் ஒரு புள்ளி வரத்தில் வருகிறது. அதே மாதிரி தமிழ்நாட்டில் அதிகமான தற்கொலை நடக்கக்கூடியது திருப்பூர் நகரம்னு முடிவெடுக்கிறாங்க. அங்கே தான் அதிகமான பணப்புழக்கம், எல்லாரும் கையில் பணத்தை வச்சுட்டு இருப்பாங்க. திருப்பூருக்கு வசூல் பண்ண தமிழ்நாடு பூரா வசூல் பண்ணுறது திருப்பூரில் வசூல் பண்ணிட்டு வந்துடலாம். அந்த நம்ம தமிழ் ஜமாத்துக்காக வசூல் பண்ண போனால் தமிழ்நாடு பூரா வசூல் பண்ணால் என்ன கிடைக்குமோ அது எங்கே கிடைக்கும்? அது பெரிய தொழில் நகரம். அப்போ எல்லாரும் பணம் புழங்கிக்கிட்டு இருக்கிற ஊரில் தற்கொலை நடக்கக்கூடாது இல்லையா? அங்கே தான் நடக்குது. ஏன்? பணப்புழக்கம் இருக்கும்போது ஏற்றத்தாழ்வுகள் வந்துக்கிட்டே இருக்கும். ஏற்றத்தாழ்வு ஏறும்போது ஒன்றும் தெரியாது, தாழ்வு வரும்போது உட்காந்து போயிடும், செத்துருன்னு முடிவு பண்ணிடுவான். அப்போ அந்த மாதிரியாக இதெல்லாம் காட்டுறாங்க. அதே மாதிரி இந்த தற்கொலை செஞ்சவர்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சொந்த தொழில் பண்ணுறான் பாருங்க, அவன் தான் 41% பண்ணுறான். சொந்த தொழில் பண்ணுறதுல 41% இல்லை. தற்கொலை செஞ்சது 100 பேர் என்றால் அந்த 100ல் 41 பேர் யாராக இருப்பான்? சொந்த தொழில். மொத்த சொந்த தொழில் செய்கிற 50 பேர்லேயும் 41% இல்லை. தற்கொலை செஞ்சது 100, அதில் 41 பேர் எப்படி இருப்பான்னு கேட்டால் சொந்த தொழில் பண்ணவனாக இருப்பான். சொந்த தொழில் பண்ணுறவன் ஏன் தற்கொலை பண்ணுறான்? அது காரணம் சொல்லலை, விஷயத்தை மட்டும்தான் சொல்கிறான். ஏன் பண்ணுறான் நமக்கு தெரியுது. ஏன்? சொந்த தொழில் பண்ணுறான் தான் கந்து வட்டிக்கு வாங்குவான், பேங்கில் கடன் வாங்குவான், மீட்டர் வட்டிக்கு வாங்குவான், அவன் கடன்காரன் நெருக்குவான், ஒரு கொடுக்க முடியாது, அந்த கடனுக்கு இந்த கடன், இந்த வட்டிக்கு அந்த வட்டி, அந்த வட்டிக்கு இந்த வட்டியும்பானா. இந்த சொந்த தொழில் பண்ணுறவனுக்கு நெருக்கடி. ஒரு நாளைக்கு 10 பேர் என்ன செய்வாங்க, அந்த கடனை கேட்டு நெருக்குவாங்க, திட்டுவாங்க, தொலைச்சி விடுவோங்கிறாங்க, பிள்ளைய கடத்திட்டு போயிடுவோம்பாங்க, குடும்பத்தை அழிச்சிடுவோம்பாங்க, கடையை திறக்க விட மாட்டேம்பாங்க. இதெல்லாம் அவனை டார்ச்சர் பண்ணுறதுனால தான் சாவுறான். இதெல்லாம் கவர்மெண்டுடைய கையாளாகத்தனை வெளியே வந்துருங்கிறதுக்காக வேண்டி முட்டையை சொல்கிறாங்க. சொந்த தொழில் பண்ணுறவன் 41% சாவுறாண்டு. சொந்த தொழில் பண்ணுறவன் எதுக்கு சாவணும்? சொந்த தொழில் பண்ணுறவன் சாவுற காரணம் என்னென்னா இவங்க ஏற்றுக்கொண்டு வட்டியில் போய் விழுவுறது, தேவையற்ற ஒரு பொருளாதாரத்தை கையாண்டதுனால வரக்கூடிய விளைவு. அதே மாதிரி 100 பேர் தற்கொலை செய்கிறான்னு சொன்னால் 41 அப்படி ஆகிடுச்சா, 26 பேர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறான். 100 பேர் தற்கொலை செய்கிறான்னு சொன்னால் அதில் 26 பேர், எத்தனை 41 பேர் சொந்த தொழில் செய்கிறவன், அவனை விட்டுருங்க. இன்னொரு 26 பேர் யாருன்னு கேட்டால் அவனுடைய வாழ்க்கைக்கு எந்த சுமையுமே அவனுக்கு இல்லை, அப்படிப்பட்டவன். அவன் சாப்பாடுக்கு உழைக்க வேண்டியதில்லை, அம்மா அப்பா பார்த்துக்கிடுவாங்க, அவனுக்குன்னு எந்த ஒரு சுமையும் கிடையாது, எந்த ஒரு பொறுப்பும் கிடையாது, பொண்டாட்டி பிள்ளையை காப்பாற்ற வேண்டியது கிடையாது, வாப்பா கவனிக்க வேண்டியது கிடையாது, அந்த பாக்கெட் மணி கூட அங்கேருந்து பணம் வந்துடும். இப்படி ஃப்ரீயாக விட்டுருக்குறாங்களே, அந்த மாதிரியான மாணவர்கள் சாகவே கூடாது. ஏன்? அவனுக்கு என்ன பிரச்சனை? சோத்துக்கு சம்பாதிக்கணுமா, வேலை செய்யணுமா, 16 மணி நேரம் ஒர்க் பண்ணக்கூடிய சுமை இருக்கா? ஜாலியாக சுற்றி பார்த்தா ஜாலியான வாழ்க்கை, மாணவர் வாழ்க்கை தான் ஜாலியான வாழ்க்கைன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தா இந்த மாணவ பருவத்தில் தான் அதிகமான பேர் என்ன செய்கிறான், தற்கொலை 26 பேர். 100 பேர் செத்தான்னா 26 பேர் காவாசி பேர் மாணவனாக இருக்கிறான். 100 தற்கொலையில் 26 பேர் மாணவனாக இருக்கிறான் என்பதை காக்கிறோம். எதனால் இதெல்லாம் நடக்குது நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று சொன்னால் முக்கியமான காரணம் இருக்கிறது. என்ன காரணம்னு சொன்னால் இந்த மாணவ பருவத்தில் இருக்கிறவர்களுக்கு நம்ம வளர்த்த விதம் என்ன விதம் என்றால், பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது ஏற்றத்தாழ்வுக்கு பழக்கி கொடுக்க வேண்டும். நம்மக்கிட்ட கோடி கோடியாக வசதி இருந்தாலும் கேட்குறதெல்லாம் கொடுத்துடக்கூடாது. நாளைக்கு கேட்குறது கிடைக்கலன்னா தற்கொலை செஞ்சுருவான். அவனுக்கு எப்படி இருக்குன்னு இருந்தால் கூட இன்றைக்கி இல்லைங்கணும். உங்களுக்கு வாங்கி கொடுக்க ஏண்டாலும் கார் ஒன்று தான் வாங்கிக்க, 2 கார் 3 கார் வச்சுக்க, இந்த 5 கார் வச்சுக்க, எத்தனை ஃபோன் அந்த பண்ணிக்க, அந்த ஃபோன் அந்த வச்சுக்க, இப்படியே கொடுத்தேன்னு வைங்களேன், அவனுக்கு என்ன ஆயிடுறேன், ஒரு நாளைக்கு இல்லைன்னு தாங்க இயலாது. ஒரு நாளைக்கு இல்லைன்னு சொன்னால் என்ன செய்யணும், சாப்பாடு போடும்போது என்ன செய்யணும், ஒரு நாளைக்கு பகலுக்கு இன்னைக்கு பகல் சாப்பாடு இல்லை, ராத்திரி தான் சாப்பாடுன்னு சொல்லணும். விளையாட்டுக்கு சொல்லலை, இப்படியெல்லாம் ட்ரைனிங் கொடுக்கணும். சாப்பிடாமல் இருக்கும், பறித்து கொடுக்கணும். கேட்டதை கொடுக்க விருப்பம் இருந்தாலும் அவன் சின்ன வயசுலேயே அந்த மன உறுதியை உண்டாக்கவில்லை.
மாணவர்களுக்கு என்ன உண்டாக்கப்பட்டிருக்கிறது? எந்த மாதிரி மாணவராக இவன் இருப்பான்னு கேட்டிங்கன்னா, அவனுக்கு எந்த ஒன்றும் இல்லைன்னு இருக்க மாட்டாங்க. அவனுக்கு என்னெல்லாம் வீட்டில் சொல்லப்பட்டிருக்குதோ கேட்டதெல்லாம் அள்ளியில் கொடுப்பாங்க. வசதி இருந்தாலும் இல்லாட்டாலும் பெற்றோர்கள் அந்த மாதிரி இருக்கிறாங்க. அப்போ பிள்ளைகளை வளர்க்குற விதம் இருக்குது இல்லையா, அது தற்கொலைக்கு தூண்டுது. இழப்பை தாங்க முடியலை. இழப்புக்கு பழகணுமா இல்லையா? இழப்புக்கு வந்து நான் கேட்டது கிடைக்காது, நினச்செல்லாம் நடக்காது, சிலது கிடைக்கும், சிலது கிடைக்காது. இதான் வாழ்க்கை பாடம். சில கோரிக்கைகள் நமக்கு கிடைக்கும், சிலது கிடைக்காது, இது உண்மை. ஆனால் அதை மறைச்சி திரை போட்டு என்ன செய்யணும்னு கேட்டால், உனக்கு என்ன வேணாலும் நான் இருக்கிறேன், நீ என்ன வேணாலும் கேள்மா, நான் பார்த்துக்கிறேன், இவன் பங்களாவே வாங்கிக்க, 2 பங்களா வாங்கிக்க எப்படிங்கிறான். இந்த மாதிரி அப்பெல்லாம் இருக்கிறான். அப்போ இந்த மாதிரி அம்மாவெல்லாம் இருக்கிறாங்க. இப்படி ஒருத்தனை வளர்த்தீங்கன்னு சொன்னால் அவனுக்கு ஒரு சின்ன ஒரு இழப்பு தாங்க இயலுமா? வாழ்க்கையில் எதிர்நீச்சல் ஒன்று போட முடியுமா? அப்போ மாணவர்கள் தற்கொலை செய்வதற்கு முக்கியமான காரணம் என்னவென்று சொன்னால், இப்படி பழக்கணும். நீங்கள் பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது, அல்லது பிள்ளைகள் ஒழுங்காக வளர்க்காமல் இளைஞர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு நீங்களே என்ன செய்யணும்? இழப்பு வேணும்னு உங்களுக்கு தண்டனை கொடுத்து கொள்ள வேண்டும். நினச்சதெல்லாம் செய்யக்கூடாது. சில விஷயங்களை வந்து நிறைவேற்றாமல் இருந்து நான் வந்து சாதிப்பேன், வாங்கணும்னு தோணுதா, வாங்க மாட்டேன், என்ன செய்யுது பார்ப்போம்னு சொல்லி நமக்கு நாமே அதை ட்ரைனிங் எடுத்துக்கொள்ள. பெற்றோர்கள் அப்படி வளர்க்காமல் விட்டு விட்டாருன்னு சொன்னால் நமக்கு நாமே ட்ரைனிங் கொடுக்கணும். நினச்ச எல்லாத்தையும் கொடுத்துடவே கூடாது. அதுதான் மாணவர்கள் சாவதற்கு காரணம். சொந்த தொழில் இதெல்லாம் அவங்க சொல்லலை காரணத்தை. காரணம் நமக்கு பளிச்சுன்னு தெரிகிறது. எதனால் மாணவன்லாம் அப்படி போகிறானுங்கிறது தெரியுது. சொந்த தொழில் பண்ணுறவனுக்கு காரணம் சொல்லலை, புள்ளி விவரம் தான் சொல்கிறாங்க. 41% உண்டு. காரணம் நமக்கு தெரியுது. ஏன் சொந்த தொழில் பண்ணுறவன் சாவுறானா? இதை தான் இருக்குது, வேறு ஒரு காரணம் இருக்காது. அப்படி இருக்கிறது. இப்போ 40, 41, ஒரு 26 எவ்வளோ ஆச்சு? 60 எவ்வளோ? 60, 67 போச்சு. மீதி உள்ளது எல்லாம் கலந்து, எல்லாம் அதில் 2 இதில் 2 இப்படியாக வருதுன்னு வைங்களேன். பெரிய லார்ஜ் நம்பராக இருக்கிறவங்க இவங்க 2 தான். மாணவ பருவத்தில் உள்ளவங்களும் அந்த சொந்த தொழில் பண்ணக்கூடியவர்களும் தான் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். அப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் ஒரு முஸ்லீமுக்கு வரக்கூடாது என்று சொன்னால் அவன் என்ன செய்யணும்? இதெல்லாம் இந்த பாரத் இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த படிப்பினை, தற்கொலையினால் ஏற்படக்கூடிய கேடுகளை எல்லாம் மனசில் பதிய வைத்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக வந்து இந்த தற்கொலைக்கு வந்து தூண்டுவதற்கு முக்கியமான காரணம் இன்னொன்று இருக்குது. அந்த மாதிரி என்ன ஒருத்தனுக்கு வந்தால் கூட ஒரு செகண்டில் தப்பிச்சிடலாம். தற்கொலை செய்கிறதுங்கிற எண்ணம் இருக்குது பாருங்களேன், அந்த நேரத்தில் தடுத்துட்டோன்னு வர தாவ மாட்டான். நல்லா விளைவிக்கிறங்க. இன்றைக்கி சாவணும்னு நினைக்கிறான்ல, அதுக்கு 6 மாத பிளான்லாம் எவனும் போடுறதே கிடையாது. தற்கொலை செய்கிறதுக்காக வேண்டி பல வருடங்கள் திட்டம் போட்டு என்னென்ன வழியெல்லாம் இருக்குது அப்படிலாம் பார்க்கவே மாட்டான். இன்றைக்கி உள்ள டென்ஷன் அதிகமாக இருக்குமா, ஒரு அரை மணி நேரம், அந்த 1 மணி நேரத்துக்குள்ளே தான் நல்ல காலகலாண்டு சாப்பிட்டு இருப்பாங்க, நல்லா பேசிகிட்டே இருப்பான் வீட்டில். அப்படி தான் சொல்கிறாங்க. தற்கொலை செஞ்சாலாம் கேட்டிங்கன்னா நல்லா தாங்க பேசியிருந்தார், நல்லா சாப்பிட்டார், கலந்துக்கிட்ட பேசிட்டு தான் இருந்தார் அப்படின்லாம் வீட்டில் சொல்லுவாங்க. கடைசியில் போய் படுக்க போனால் போய் பால் வாங்கிட்டு வரப்போனால் அதுக்குள்ளே செத்துறாருங்கிறாங்க. அந்த பொம்பளை பால் வாங்க வெளியே போயிருக்கு, அது வரைக்கும் நல்லா தான் பேசியிருந்திருக்காரு. பால் வாங்கிட்டு வந்தால் சேலையில் தூக்கல் போட்டு தூங்குறாங்கிறாங்க. ஏன் அப்படி செய்கிறான்னு கேட்டால், அந்த பால் வாங்க போனது இடையில் ஏதோ ஒரு ஃபீலிங் வந்திருக்கும். அது இருக்கு சரியில்லை பாலம், அப்படி ஒரு செகண்ட் தான். அந்த ஒரு செகண்டில் தான் முடிவெடுக்கிறான். வழங்குதா? தற்கொலை செய்கிறவன் வந்து நீண்ட நாட்களாகலாம் என்ன செய்ய மாட்டான். இன்னும் சொல்லணும், எவன்லாம் நாளைக்கு தற்கொலைன்னு சொல்கிறானோ பொய் சாக மாட்டான். விளங்கியிருக்கேன். அங்கே தற்கொலை செஞ்சிருவாங்கிறானே, அதெல்லாம் நடக்கவே நடக்காது. அப்படி சொல்லி ஒருத்தன் செத்தது கிடையாது. தற்கொலை செஞ்சிடணும்னு சொல்லிட்டு. ஏன்னா தற்கொலை என்பது அந்த நேரத்துடைய உணர்வு தான். அந்த நேரத்தில் அந்த தற்கொலைங்கிற உணர்வு வறுமையானால் அப்போ மார்க்க நமக்கு ஒரு வழிமுறை சொல்கிறது. இதுக்கு மாத்திரம் இல்லை, எல்லா விதத்துக்குமே மனிதனுடைய உணர்வுகளை பொறுத்த வரைக்கும் உணர்ச்சி கொந்தளிப்பு வருது பாருங்களேன். இதை வந்து உடனடியாக அது தீர்மானம் எடுக்காமல் வேறு பக்கம் டைவெர்ட் பண்ணும். கொஞ்ச நேரத்துக்கு பண்ணு அடங்கிடும். வேற ஒரு வேலை வேறு ஏதாவது செஞ்சிடணும். தற்கொலை செய்யணும்னு வருதுல்ல, ஏதாவது எழுத ஆரம்பி, ஏதாவது வாளியில் போய் தண்ணி இறக்க ஆரம்பி, மாடியில் ஏறி இறங்கு, இப்படி ஏதாவது வேற ஒரு வேலை செஞ்சுன்னு வைங்களேன், நம்ம ஏன் தற்கொலை பண்ணணும்னு நினச்சிடும். அந்த ஒரு செகண்டில் மட்டும்தான் அவனை தூண்டுமா. அப்போ இதுக்கு மார்க்கத்தில் நம்ம ஒரு சம்பவத்தை பாருங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சுலைமான் பின் சுரத்துன்னு ஒரு சஹாபி சொல்கிறாரு, நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட உட்காந்துருந்தேன். அப்போ வந்து 2 பேர் பயங்கரமாக ஒருத்தர் திட்டிக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ 2 பேர் திட்டிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் மட்டும் என்ன செய்கிறாருன்னா, திட்டுனாலும் நிதானமாக திட்டுறாரு. ஒரு ஆள் என்ன செய்கிறாருன்னா, திட்டும் பொழுது அவருடைய முகமெல்லாம் சிவந்து கழுத்து நரம்புகள் எல்லாம் அது புடைத்து போயிடுச்சு. கழுத்து நரம்பு, கோவத்தில் கழுத்து நரம்பு அதிக ரத்தம் ஓட்டம் ஓடுவேன்னு செய்யும், கழுத்து நரம்புலாம் வெளியே தெரிகிற அளவுக்கு பார்த்தா முகத்தை கோவத்தில் திட்டினவுன்னு என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோன்னு தெரியாமல் இந்த மாதிரி இருக்கிற ரசூலுல்லாஹ் பார்க்குறாங்க. 2 பேர் சண்டை போடுறாங்க, 2 பேருமே திட்டி கொள்கிறாங்க. ஒரு ஆள் திட்டுனா இன்னொரு ஆள் என்ன செய்கிறாரு, அதே மாதிரி திட்டுறாரு தவிர டென்ஷன் ஆக மாட்டேங்கிறாரு.
இன்னொரு ஆள் என்ன செய்கிறாருன்னா திட்ட வாங்கினோம்னு முகமெல்லாம் சிவந்து போய் நரம்பெல்லாம் புடைச்சிக்கிறது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, எனக்கு ஒரு வார்த்தை எனக்கு தெரியும், அதை மட்டும் இப்போ அந்த ஆள் சொன்னார்னு சொன்னால் அந்த எல்லாமே உடனே நார்மலாகிடுவார். ஒரே ஒரு வார்த்தை தான் இருக்குது, இதுக்கு மருந்து இருக்குது அப்படிங்கிறாங்க. அது என்ன வார்த்தைன்னு இவர் கேட்கும் பொழுது அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் சொல்லு. அதாவது டைவர்ட் பண்ணுறது ஒன்று, அல்லாட்ட பாதுகாப்பு தர்றது ஒன்று. கோபமாக இருக்கிறோம்ல, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் சொன்னா கோவப்படக்கூடாதுங்கிற ஒரு அறிவுரை நமக்கு நம்ம சொல்லிக்கிறோம். அதில் என்ன சொல்கிறோம், இது ஷைத்தான் வேலை, இது நம்ம செய்யக்கூடாது, இது அல்லாட்ட பாதுகாப்பு தரணும்னு மனசை நம்ம கண்ட்ரோல் கையில் எடுத்துரும். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர்னு சொல்லும்போது அதற்கு பின்னாடி நம்ம ஓடாமல் இந்த வார்த்தையை சொன்ன உடனே கண்ட்ரோல் இப்போ நம்ம கையில் அறிவுடைய கண்ட்ரோலில் வந்துடும். நஃப்ஸுடைய கண்ட்ரோலில் இருந்ததை எடுத்து அறிவுடைய கண்ட்ரோலில் கொண்டு வருவதாக இருந்தால் ஷைத்தானை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன் இறைவா, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தான் அல்லது அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இப்படி இது ரெண்டுக்கும் ஹதீஸில் ஆதாரம் இருக்கிறது. மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்னு சொல்லிக்கலாம், அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தான் மட்டும் கூட என்ன செய்யலாம், சொல்லிக்கொள்ளலாம். இது புகாரியில் 3282, 6048, 6115 இந்த ஹதீஸெல்லாம் இருக்கிறது. அப்போ யாருக்காவது இந்த மாதிரி ஒரு கோபத்தின் அடிப்படையில் தற்கொலை செய்யணும் என்றோ, அடுத்தவனை கொல்லணும் என்றோ, தண்டிக்கணும் என்றோ, பழி வாங்கணும் என்றோ, வேறு என்னென்ன மாதிரி கோபத்தில் வரும் பொழுது உடனே முடிவு எடுத்துடாதீங்க. கோபம் வருமா என்ன செய்யக்கூடாது, உடனடியாக எடுக்காமல் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்னோடனே அப்படியே ரத்த கொதிப்புலாம் அடங்கிடும். ரத்த ப்ரெஷர் அதிகமாக வேலை செய்யும்போது என்ன செய்யும், மூளை சரியாக ஒர்க் பண்ணாமல் போயிடும். அது ஓவர்லோடு வந்தால் என்ன செய்யும், கரண்ட் ஓவர்லோடு வந்தால் ஏசியை புகஞ்சு போயிருதா இல்லையா, வயர்லாம் மாற்றணுமா இல்லையா, அந்த கணக்காக லோடு பத்தாட்டாலும் அது பொருளை பாதிக்குது. லோடு அதிகமாக கரண்ட் வந்தாலும் என்ன செய்யணும், அதிகமான மின் சாதனங்கள்லாம் அடிபட்டு போச்சு. கொஞ்ச நாளாக கோர்ட் வரைக்கும் கேஸ் போட்டாங்க. எதனால, கரண்ட் பத்தலன்னு பஞ்சாயத்து போய் கரண்ட் ஜாஸ்தியாக வந்துச்சுன்னு பஞ்சாயத்து போய், எதனால் பொருளாக வீணாக போச்சு, கரண்ட்டை ஜாஸ்தியாக விட்டுவிட்டாங்க. அப்போ எவ்வளவுக்கு அந்த வோல்டேஜ் வரணுமோ அதை விட அதிகமாக வரக்கூடிய நேரத்தில் இந்த பொருள்கள் எப்படி பாதிக்கப்படுகிறதோ அதே மாதிரி அந்த இரத்த ஓட்டம் எந்த அளவில் இதயம் பம்ப் பண்ணணுமோ அந்த வேகத்தில் பம்ப் பண்ணால் தான் மூளை கரெக்டாக வேலை செய்யும். இதயம் அதிகமாக பம்ப் பண்ணிச்சுன்னு வைங்க, பயங்கரமான வேகத்தில், அப்போ 2 மடங்கு இரத்த ஓட்டம் வரும்பொழுது திணறி போய் அந்த பவரை தாங்கக்கொள்ள முடியாமல் தப்பாக முடிவெடுத்துருவோம். அப்போ என்ன செய்யணும், எந்த டென்ஷன் வந்தாலும் இந்த ஒரு மருந்து செய்யுங்க. அது தற்கொலையாக இருக்கட்டும், ஒருத்தனை கொலை செய்கிற எண்ணமாக இருக்கட்டும், வேறு ஏதாவது வேறு தப்பான எந்த முடிவாக இருந்தாலும் சரி, அதுக்கு செய்கிற ஒரே முடிவு என்ன, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இந்த சொல்லுலையும் ஒரு பாதுகாப்பு இருக்கிறது. இந்த டைவர்ட் ஆகுது, அது ஒரு பாதுகாப்பு. டைவர்ட் பண்ணுறான்ல, வேற டக்குன்னு மாற்றுறான்ல, வேற ஒரு செயலை நாடுறான்ல, இறைவாண்டு. இப்போ இவனோட பேசியிருந்து அல்லாட்ட பேசுகிறான்ல, இப்போ உன்னை கொண்டு விடுவேன் வெட்டி விடுவேன்னு சொல்லிட்டு இருந்தான்ல, இப்போ என்ன பண்ணிட்டான், அவனை விட்டு இறைவா உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தரேன் டைவர்ட் பண்ணி விடும் பொழுது அது குறைக்கும். இப்போ அல்லாட்ட பாதுகாப்பு தேடுறதுங்கிற வகையில் டபுள் கவசமாக, இரட்டை கவசமாக என்ன செய்யும் இருந்து மனிதனை பாதுகாக்கும். இது எல்லாத்துக்கும் உள்ள ஒரு விஷயம். அதே மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரியான இந்த தற்கொலை எண்ணமோ வேறு எந்த மாதிரியான ஒரு தப்பாக போகணும், மனசை நம்ம கண்ட்ரோலை மீறி போகுதுன்னு வருதோ அதுக்கெல்லாம் சேர்த்து அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், அல்லதீன ஆமனு ஓ தத்மையின்னு குலூபுஹும் பிதிக்ரில்லா அலா பிதிக்ரில்லாஹி தத்மையினுல் குலூப். உள்ளங்கள் மூமினான மக்களுக்கு அல்லாஹ்வுடைய திக்ர், அல்லாஹ்வை நினைவு கூறுவதன் மூலமாக உள்ளங்கள் அமைதி பெறும், மூமின்களுடைய உள்ளம் அமைதி பெறும். அலா பிதிக்ரில்லா தத்மையினுல் குலூப், அல்லாஹ்வை நினைவு கூறுவது தான் உள்ளங்களை அமைதிப்படுத்தும். அமைதி இல்லாத எல்லாத்துக்கும் காரணம். உள்ளம் அமைதியாக மனம் அமைதி பெருமையானால் குழப்பத்திற்கு இடமே இல்லை. எந்த மாதிரியான மனக்குழப்பம் உங்களுக்கு வந்தாலும் என்ன செய்யுங்க, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்ங்கிறதையும் அதுக்கு சொல்லிக்கிறங்க. பொதுவாக அல்லாஹ்வை திக்ர் செய்வது என்ன, லா இலாஹ இல்லல்லாஹ்னு ஒரு 10 தடவை உட்காந்து சொல்லிடு. ஏதாவது பஞ்சாயத்து வந்துச்சா, டென்ஷனாக இருக்கா, சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் 100 தடவை சொல்லு உட்காந்து, அப்படியே இறங்கி போயிடும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் 100 தடவை சொல்லு. என்ன மாதிரி பஞ்சாயத்தாக இருக்கட்டும், அல்லாஹ்வுடைய அந்த திக்ரை போட்ட உடனே மனசு அலை மோது, ஷைத்தானுடைய தூண்டுதலால், இப்லீஸுடைய தூண்டுதலால் அலை மோதக்கூடிய அந்த மனசு அப்படியே அமைதியாகி இப்போ என்ன செஞ்சால் சரியாக வரும், நார்மலாக சிந்திப்பான். நார்மலாக சிந்திக்க வந்தான்னா எவனும் தப்பான முடிவு போக மாட்டான். நிதானமாக சிந்திக்க விட்டான் என்று சொன்னால் முடிவு சரியாக இருக்கும். முடிவு தப்பாக இருந்தால் தான் எல்லா குழப்பமும் வருகிறது. அப்போ ஜென்ரலாக பொதுவாக மார்க் என்ன சொல்லுதுன்னு கேட்டால் 13வது அத்தியாயத்தில் 28வது வசனத்தில் எல்லாம் சொல்கிறான், அலா பிதிக்ரில்லாஹி தத்மையினுல் குலூப், அல்லாஹ் அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹுவை நினைவு கூறுவது தான் உள்ளங்களை அமைதிப்படுத்தும். இதான் மருந்து, பெரிய மனோதத்துவ மருந்து. என்ன இது, இத்தனை நாள் சொன்னதை விட பெரிய மருந்து என்ன,
இந்த மாதிரி மனக்குழப்பத்துக்கு ஆளானீங்கன்னு சொன்னால் இறைவா இந்த குழப்பத்திலிருந்து காப்பாற்று என்று சொல்லிவிட்டு இறைவனை திக்ர் செய்வதற்கு அல்லாஹ்வும் ரசூலும் என்ன இதெல்லாம் கற்றுத் தந்திருக்கிறார்களோ, அது லா இலாஹ இல்லல்லாஹ்வா இருக்கலாம், கற்றுத்தந்தது தான் அது. சுப்ஹானல்லாஹ் கற்றுத்தந்தது, அல்ஹம்துலில்லாஹ் கற்றுத்தந்தது, அல்லாஹ் அக்பர் கற்றுத்தந்தது, லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் கற்றுத்தந்தது, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் கற்றுத்தந்தது. இது மாதிரி சில திக்ர்களை மனனம் செய்து வைத்துக்கொண்டு அதை நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால் அப்படியே வந்து இதைத்தானே செய்கிறாங்க. அந்த தியானம் யோகான்னு போய் ஏமாந்து போய் கிடக்குறாங்க. இதுக்கு மிஞ்சின யோகா தியானம் உண்மை கிடையாது. எங்களுக்கு அமைதியை கிடைக்கும். நீங்கள் என்னைக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய அமைதியை பயன்படுத்தி பார்த்த, இதை பயன்படுத்த மாட்டார். அங்கே போய் யோகா செய்ய போகிறேன், எனக்கு மன அமைதி கிடைக்கல, அங்கே போய் தியானம் பண்ண போகிறேன்னு சில நம்மளுக்கு முஸ்லீமே போகிறான். நீங்கள் என்னைக்கிற இஸ்லாம் சொல்லக்கூடிய யோகா வந்து இங்கே இஸ்லாமிய வணக்க முறை அம்புட்டுமே யோகாவாக தானே இருக்கிறது. அதை விட வேறு மனசு ஆறுதல் படுத்த வேறு என்ன இருக்கிறது? அந்த மாதிரி செய்ய வேண்டும் என்பதையும் இதை வந்து நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்ததாக வந்து இன்னொரு விஷயத்தை நம்ம விளங்கி கொள்ள வேண்டும். அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒருத்தர் வந்து ஒரு நீதிபதியாக இருக்கிறார், ஜட்ஜாக இருக்கிறார். அப்போ ஜட்ஜாக இருக்கும்போது அவர்கிட்ட கேஸ் கொண்டு வருவாங்க. வழக்கு என்னுடையது உன்னுடையது, என்னை அடிச்சுவிட்டான், உன்னை பிடிச்சிவிட்டான், எடுத்துட்டான், இப்படி ஒரு கேஸ் கொண்டு வருவாங்க. அப்போ நீதிபதி என்ன செய்யணும்? தீர்ப்பளிக்கணும் இல்லையா? அப்படி தீர்ப்பளிக்கக்கூடியவர் கோபமாக இருந்தார்னு வைங்க, தீர்ப்பளிக்காது. கோபமாக இருந்தால் என்ன செய்யக்கூடாது? ஒருவர் லா யக்லி ஹக்கமுன் பைன இஸ்னைனி வஹுவ கல்பான், எந்த ஒரு நீதிபதியும் இரண்டு நபர்களுடைய வழக்குகளில் கோபமாக இருக்கும்போது தீர்ப்பளித்து விடக்கூடாது. நல்லா விளங்கிக்கிறங்கிறாங்க. அப்போ கோபமாக இருந்தோம்னா என்ன செய்யணும்? கேஸ் வந்துச்சுன்னா ஒரு விசாரிக்கிறோம், நம்மளே கோபமாக இருந்து விசாரிக்கக்கூடாது. நம்ம நார்மலுக்கு வரணும். ஒரு பஞ்சாயத்தை பண்ணுறோம், நம்ம வீட்டில் சண்டை போட்டு வந்து நம்ம டென்ஷனாக இருக்கும்போது அவன்கிட்ட பஞ்சாயத்தை கேட்டால் ஒழுங்காக கேட்போமா? நம்ம நிதானம் இல்லாமல் கேட்டால் யார் சொல்கிற கரெக்டு, யார் சொல்கிற தவறு நமக்கு புரிந்து கொள்ள முடியுமா? வழக்கை தள்ளி வச்சுட்டு போயிட வேண்டியதுதான். நீதிபதியாக இருக்கிற நீதிபதிக்கு மட்டும் உள்ளது அல்ல. அப்போ இந்த கோபமாக இருக்கக்கூடிய நேரத்தில் எந்த முடிவும் எடுத்துடாத, இது மனசில் பதிய வச்சுக்கணும். மனசில் என்ன பதிய வைக்க வேண்டும் என்றால், எக்காரணத்தை கொண்டும் கோபமாக இருக்கும்போது முடிவு எடுக்கக்கூடாது. கோபமாக இருந்தால் அப்படி தூங்கு, பேசாமல் உட்காரு, புஸ்தகத்தை படி. கொஞ்சம் நிதானத்துக்கு பிறகு நம்ம எந்த முடிவு எடுத்தால் சரியாக வரும்னு யோசிச்சு கரெக்டாக இருக்கும். பொண்டாட்டி மேலே கோபம்னா உடனே முடிவு எடுத்தால் தலாக்குமா? நிதானமாக யோசிச்சு பார்த்தான்னு சொல்லுவானா? தலாக்குங்கிற மேட்டெலாம் எதில் தான் வருது? எல்லாம் கோபத்தில் எடுக்கிறது தான். அப்புறமேல நான் அம்மா பஞ்சாயத்து வர்றது, நான் அந்த மாதிரி சொல்லிவிட்டேன், சேர வழி இருக்கிறதா, ஏதாவது ரூல் இருக்குதா, குறுக்கு வழி இருக்கான்னு வர்றான். எதுக்குடா அந்த குறுக்கு வழி? நான் நீங்கள் ஒழுங்காக இருந்தீங்கன்னா எது குறுக்கு வழி? அப்போ இந்த கோபத்தில் எடுக்கிற முடிவுகள் எல்லாமே தப்பாக தான் போகும். ஒரு முடிவு கூட நல்லதாக இருக்காது. அதுதான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, லா யக்லி என்ன ஹக்கமுன் பைன இஸ்னைனி வஹுவ கல்பான், கோபமாக இருக்கும் நேரத்தில் எந்த ஒரு நீதிபதியும் இரண்டு நபர்களுடைய வழக்கை விசாரிக்க வேண்டாம். அப்போ இதை வந்து நம்ம என்ன பிரச்சனை விளங்கி கொள்ளணும்னா, ஒவ்வொரு முஸ்லீம் மனசில் வைத்துக் கொள்ளணும், கோபம்னு வந்தால் எந்த முடிவும் சொல்லக்கூடாது. ஒரு அபிப்பிராயம் கேட்குறான், கோபமாக இருக்கிறிய, நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட வேண்டும். இதுக்கு என்ன செஞ்சால் சரியாக இருக்கும்னு கேட்குறாங்க. இல்லை நான் சாயந்தரம் கேளுங்களேன் அப்படின்னு சொல்லணும். கோபமாக இருக்கும் பொழுது முடிவு சொன்னால், மார்க்க விஷயத்தை சொன்னால் தப்பாக தான் சொல்லுவீங்க. நீங்களும் டென்ஷனாக இருக்கிற இடத்துல சரியாக அப்படி சொல்ல முடியும். அப்போ கோபமாக இருக்கும்போது தீர்ப்பளிக்கக்கூடாதுன்னு புகாரியில் 7158வது ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது. இதை மட்டும் நீங்கள் மனசில் வைங்க. கோபத்தில் நான் முடிவெடுக்க மாட்டேன். எந்த முடிவையும், வாழ்க்கையில் நடக்கிற எந்த பிரச்சனை வந்தாலும் கோபமாக இருந்தால் வாயை மூடி பேசாமல் உட்காந்துருங்க, ஒரு தண்ணியை குடிங்க. என்னமா மாற்ற சொல்கிறான்? மனோதத்துவத்தில் என்ன சொல்கிறான்னு கேட்டால், எதையாவது வேறு ஒரு விஷயத்தில் டைவெர்ட் பண்ணுங்கிறான். இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், அதை ரெட்டை கவசம் போட்டு டைவெர்ட் பண்ண சொல்லுது. பெரிய இடத்துல ஒரு பெடிஷனையும் போட சொல்லுது. டைவெர்ட் ஆகிடுது. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்னா டைவெர்ட் ஆகிடுது. படைச்சவனற்ற பாதுகாப்பு தேடுவது இன்னொரு பாதுகாப்பு அமைந்து கொள்கிறது. மனோதத்துவ ரீதியாக கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டை விட இதில் 2 கலந்துருக்கு. அவன்கிட்ட 1, இது 2, ரெட்டை தாப்பால் போடுற மாதிரி. அப்போ அந்த மாதிரியான ஒரு கவசமாக இதை நீங்கள் மனசில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு மனிதர் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்குறாரு, அவுசினி, அல்லாஹ்வுடைய தூதரை எனக்கு ஒரு வசியத்து பண்ணுங்க. வசியத்துனா எது? ஒருத்தர் மரணிக்கிற நேரத்தில் சொல்லுவார்களே முக்கியமான விஷயம், அதான் வசியத்துங்கிறது. அதாவது நீங்கள் கடைசியாக சொல்கிற மாதிரி ஒரு அறிவுரை சொல்லுங்கிறார். வசியத்து அறிவுரை சொல்லுங்கன்னு கேட்காம எனக்கு ஒரு நல்ல ஒரு வசியத்து செய்யுங்க அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுதான் கடைசி, எதுவுமே உங்களுக்கு கேட்க மாட்டேன், அதான் வசியத்துங்கிறது. வசியத்துனா மௌத்தான நேரத்தில் சொல்கிறது தானே அப்படின்னு கேட்குறாரு. வசியத்து கேட்க சொல்கிறாரு. இவருக்கு என்ன சொன்னால் சரியாக வரும்? ரசூல் நினைச்சாங்க, லா தகலப், கோவப்படாத அப்படிங்கிறாங்க. இல்லை வசியத்து செய்யுங்க, கோவப்படாத. இல்லை எனக்கு வசியத்து செய்யுங்க. 3 தடவை கேட்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி செய்கிறாங்க. 3 வசியத்துனா இதுதான் கடைசியாக முத்தாய்ப்பா உனக்கு ஏதாவது வேணும்னு சொன்னால் கோவப்படாது.
இதான் சொல்கிறாங்க. இது புகாரியில் 6110. எவ்வளோ பெரிய மனதத்துவம். கோவப்படாத, என்னவுத்துக்கு அறிவுரை வேணாம், இறுதியான அறிவுரை, முத்தாய்ப்பான அறிவுரை உங்களுக்கு வேணும் என்று சொன்னால் என்ன முடிவுக்கு வரணும்? கோவப்பட மாட்டேன். என்னை மீறி கோபம் வறுமையானால் கோபத்தில் முடிவு எதுவும் எடுக்க மாட்டேன். எது சம்பந்தமாகவும் 10 பைசா விஷயமாக இருந்தாலும் சரி, தலை போகிற விஷயமாக இருந்தாலும் சரி, கோபத்தில் நான் முடிவெடுக்க மாட்டேன். நாளைக்கு தான் எடுப்பேன், அடுத்த வாரம் எடுப்பேன், சாயந்தரம் எடுப்பேன், நார்மலாக ஆன பிறகு எடுப்பேன்னு சொல்லி நீங்கள் நினச்சி பாருங்கள், பஞ்சா பறந்துடும். எந்த மிஸ்டேக் நமக்கு எந்த குழப்பம் வராது. தப்பாக முடிவு எடுத்தா அப்போ அது குழப்பிக்கிட்டு இருக்க மேலே தப்பாக முடிவு எடுத்து விட்டோமையானால் அதனால் ஏற்படக்கூடிய விளைவு, மோசமான விளைவு நம்மளை பாதிக்கும் இல்லையா? அதில் இருந்தெல்லாம் தப்பித்துக் கொள்ளலாம் என்பதை நம்ம என்ன செய்யணும், பார்க்க வேண்டும். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இந்த கோபத்தை அடக்கிற சாதாரண விஷயம் இல்லை. லைஸ ஷதீது பிசுரா, வலிமையாக தாக்குபவன் வீரன் அல்ல. வீரன்னா யாரு? நல்லா அடிக்கிறான், 10 பேரை பிரட்டுறான்னா வீரன் நம்ம நினைக்கிறோம். வீரன் அவன் கிடையாது, அவனை கட்டுப்படுத்தினவன் தான் வீரன். இன்னம ஷதீத் அல்லது எம்லிக்கு நஃப்ஸஹு இந்தல் கலப், கோபம் வரும் பொழுது யார் தன்னை கட்டுப்படுத்தி கொள்கிறானோ அவன் வீரன். நான் 100 பேர் அடித்தேன்னா வீரன் கிடையாது, ரவுடி அவன். வீரன் யாரு? எனக்கு கோபம் வரும்போது நான் என் கண்ட்ரோல் எடுத்துருவேன், அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் சொல்லி நான் என்ன செய்வேனையே, பாதுகாத்துக்கிருவேன் என்று எவன் நடக்கிறானோ அவன் தான் வீரன். அப்போ இந்த வீர மகனாக நீங்கள் மாறிட்டால போது எல்லா டாப்பிக்கும் ஓவர். இது இந்த தற்கொலை சம்பந்தமாகவோ வேறு இது மாதிரியான தப்பான முடிவுகள் சம்பந்தமாக உங்களுக்கு குழப்பம் வறுமையானால் இதெல்லாம் நினச்சி பாருங்கள். தற்கொலை செய்கிறதுங்கிறது சரியானது. தற்கொலை தீர்வாகுமா? முதல்ல நீ தற்கொலை செஞ்சு என்ன நடக்க போகுது? நீ எதனால தற்கொலை செஞ்ச? உனக்கு தாங்க முடியலைங்கிறதுனால தற்கொலை செஞ்சு போனேன்னு சொன்னால் உன் பொண்டாட்டிக்கு ரெட்டை சும்மை தானே, உன் பிள்ளைகளுக்கு ரெட்டை சும்மை தானே, நீ இருந்தால் பாதியை தடுப்பியா இல்லையா? நான் போகிறேன்னு போய்கிட்டு அதிகமான சும்மை எங்கள் சுமத்திட்டு போறீங்களா? அதான அர்த்தமாகுது. ஒரு பொம்பளை தற்கொலை செஞ்சுட்டு போனான்னு அந்த பிள்ளையெல்லாம் கேட்பாராட்டு கிடக்குமே தெருவில். இப்போ உன்னுடைய சுயநலத்துக்காக வேண்டி நீ தற்கொலை செய்தால் அதில் என்ன நன்மை? நீ குடும்பம் மேலே பாசம் வச்சு தானடா எல்லாம் கடன் தான் வாங்கின. நீ கடன் வாங்கினது எதுக்காக வேண்டி, வட்டிக்கு வாங்கினது எதுக்காக வேண்டி? குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி. இப்போ குடும்பத்தை இன்னும் மோசமாக்கிட்டு நீ போகிற. இப்படி ஒருத்தன் நினச்சி பார்த்தா கூட தற்கொலை செய்வானா? அது தற்கொலை செய்ய மாட்டான். எவ்வளோ பெரிய துன்பங்கள் வந்தாலும் என்ன செய்யக்கூடாது? தற்கொலை செய்யக்கூடாது என்பதை நம்ம வழங்கி கொள்ள வேண்டும். இது ஒரு விஷயம்.